सत्सङ्गत्वे निस्सङ्गत्वं निस्सङ्गत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरा भानुमण्डल मध्यस्था भैरवी भगमालिनी पद्मासना भगवती पद्मनाभ सहोदरी उन्मेष निमिषोत्पन्न विपन्न भुवनावली आब्रह्म कीटजननी वर्णाश्रम विधायिनी विजाज्ञा रूप निगमा पुण्या पुण्यफलप्रदा श्रुति श्रीमंत सिंदूरीकृत पादाब्जधूलिका அம்பாளுடைய நாமாக்கள் ரகசிய நாம ஸ்தோத்திரத்தில் இருக்கக்கூடியதா நாமாக்கள். விசேஷமா பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி எனக்கூடியதான நாமாக்கள். அது பஞ்சதசி மந்திரத்தினுடைய முதல் கூட்டத்தை நமக்கு சொல்றது அப்படிங்கறத பார்த்தோம். அதுல தாமரையில வீற்றிருக்கக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பத்மாசனா. பதசப்தத்துக்கு முக்கியமான அர்த்தமா இருக்குன்னு பார்த்தோம். பகவான் பகவதின்னு சொல்றோமா? பகவனா என்ன? ஐஸ்வர்யஸ்ய சமக்ரஸ்ய தர்மஸ்ய யசஸஹ ஸ்ரீயஹ ஞான விஞ்ஞானயோஸ்தைவ ஷண்ணாம் பகவதி ஈரணா அப்படின்னு சமஸ்தமான ஐஸ்வர்யமும் தர்மமும் புகழும் ஸ்ரீ தனமும் ஞானம் விஞ்ஞானம் இவைகள்லாம் இருந்தால் அவளுக்கு பகம்னு பேர். இந்த ஆறுக்கு பகம்னு பேரு. அதே போலயே உற்பத்திஞ்ச விநாசஞ்ச பூதானாம் ஆகதிம் கதிம் வேத்தி வித்யாம் அவித்யாந்த சவாச்சோ பகவானிதி அப்படின்னு பிரபஞ்சத்தினுடைய உற்பத்தி, பிரபஞ்சத்தினுடைய பிரளயம், ஜனங்கள் எப்படி வரா, எங்க போறா, எங்க இருக்கா, இப்படியும் அவித்யா வித்யா இவ்விரண்டனுடைய தத்துவத்தையும் யார் அறிகிறாளோ அவளுக்கு பகம்னு பேர். அவைகள் உடையவள் பகவதி அல்லது பகவான் அப்படின்னு பகவத் சப்தத்துக்கு இதான் அர்த்தம். அப்படி காட்குண்ய பரிபூரித்தமா இருக்கிறதுனால அம்பாளுக்கும் பகவதின்னு சொன்னோம். பிறகு பத்மநாப சகோதரி. பத்மநாப சகோதரின்னு சொல்லும் பொழுது மகாவிஷ்ணுடைய தங்க அப்படின்னு அர்த்தம் சொன்னோம். தங்கங்கிறது எப்படிங்கிறது கிருஷ்ணாவதாரத்துல மகாவிஷ்ணுவோட பிறந்திருக்கா அப்படிங்கிற அபிப்பிராயத்தை வச்சிருந்து பத்மநாப சகோதரிங்கிற அர்த்தம் பார்த்தோம். அது ஆனப்புறம் இந்த பானுமண்டல மத்தியஸ்தான வரக்கூடியதான் நாமக்கள்ல இருந்து ஆரம்பிச்சு மந்திரபூரித்தனமான நாமக்கள் பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரி எனக்கூடியதான 3 நாமக்கள்னால முதல் கூட்டமா இருக்கிற கா ஏ ஈல அப்படிங்கறதும் மாயாபீஜமும் உத்தாரமா இருக்கு அப்படின்னு பார்த்தோம். அப்படி அதுக்கு அடுத்ததான நாம உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன பவனாவளி. உலகத்தை படைக்கிறதுக்கோ அல்லது அந்த உலகங்களை தனக்குள்ள எடுத்துக் கொள்வதற்கோ அம்பாளுக்கு எவ்வளவு எஃபர்ட் வேண்டி இருக்கு அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். இது சாதாரணமாக ஒரு சின்ன செயலை பண்றதுக்கே நமக்கு இவ்வளவு வேலை வேண்டி இருக்கு. ஆனா ஈஸ்வர சிருஷ்டியும் நம்ம சிருஷ்டிக்கும் அவ்வளவு வித்தியாசம் இருக்கு. ஒரு சாதாரணமாக ஒரு வேலை செய்யறதுக்காக ஒரு மனுஷனை தயார் பண்ணி அவன்கிட்ட இருந்து ஒரு வேலை வாங்கறது இவ்வளவு கஷ்டமா இருக்கு. ஆனா ஒரு சரீரத்தை அசாதாரணமா அவலீலையாக பண்ணி வைக்கிற அம்பாள். குழந்தை பிறந்ததுன்னு கண்ணு பாக்குறது, காது கேட்கறது, அழறது, பயப்படுறது எல்லாம் பண்றது. இவ்வளவு இருக்க பத்தியில
நம்ம விரல்லையே ஒவ்வொரு விரலும் 3ஆ மடிகிறது. அதை வச்சுட்டு எத்தனையோ காரியங்கள் பண்றோம். அதே மாதிரியே பகவத் சிருஷ்டிய பார்க்கணும். கண்ணு 2ஐயும் சிருஷ்டி பண்ணினார். கண்கள்ல ஒரு விதமான தூசியும் விழப்படாதுன்னு இமைய சிருஷ்டி பண்ணினார். அந்த இமைக்கு மேல 22 முடி, கீழே 22 முடி. இது எண்ணி நீரான்னு கேட்காது, சாஸ்திரத்துல இருக்க அத்தனை முடியும் தயார் பண்ணி வச்சிருக்கார். ஒரு 44 முடி ஒவ்வொரு கண்ணுக்கும் தயார் பண்ணி வச்சிருக்காருன்னா அவருடைய ஒரு ஒர்க்மன்ஷிப் எவ்வளவு இருக்குன்னு கொஞ்சம் பார்க்கணும். இவ்வளவு பெரிய உலகம், இத்தனை வேறுபாடாக இருக்கக்கூடியதான உலகம், அத்தனை உலகத்தையும் தயார் பண்றதுக்கு எவ்வளவு சிரமமாச்சு. அஸ்ய மகதோ பூதஸ்ய விஸ்வசிதமேதத் எதிர்வேதோ எதிர்வேத சாமவேதோ அர்த்தவாங்கிறதா அப்படின்னு பிரகதாரண்யக்கன் சொல்றது. மூச்சு காத்து விடுறதுக்கு எவ்வளவு எஃபர்ட்டோ அவ்வளவு எஃபர்ட்டா, எவ்வளவு மூச்சு காத்து விடுறதுக்கு. விஸ்வசிதமஸ்ய வேதாக வீட்சிதமேதஸ்ய தராகரம் ஜகத் அப்படிங்கிறார் வாசஸ்பதி மிஸ்ரர் பாமதிங்கிற கிரந்தத்துல. விஸ்வசிதமேதத் வேதாக வேதங்கள்ல, வீட்சிதமேதஸ்ய தராகரம் ஜகத் கண்ணால இப்படி திறந்து பார்த்தா போறோம், உலகங்கள்லாம் உண்டாயிடுச்சு. கண்ணை மூடினா உலகங்கள் இல்லை. அப்ப உலகத்தை படைக்கிறதுக்கு எந்த அளவுக்கு சக்தி ஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. நம்ம கண்ணை மூடி திறக்கிறதுக்கு எவ்வளவு சக்தியோ அவ்வளவு சக்தி தான் தேவையா இருக்கு. அப்ப அந்த ஆத்யா சக்திக்கு எவ்வளவு சக்தி இருக்குன்னு பாருங்க. நம்ம ஆத்துல அப்படியே ஒரு மூலையில எறும்பு போறது. அந்த எறும்பு என்ன பண்றது தெரியுமா, இந்த அரிசி உடைஞ்ச ஒரு நொய் இருக்கு பார்த்தல, அந்த அதை எடுத்துன்னு போறதுக்கு ரொம்ப சிரமப்படுறது. பத்திரமா 2 கையால தூக்கிண்டு மீதி 3 செட்டு காலால் நடந்து அது அந்த நொய்யை எடுத்துன்னு போறதுக்கு அரிசியில 1/10 இருக்கும். அது எங்கோ எடுத்துன்னு போறது பாவம். அதுக்கு எவ்வளவு சிரமம் படுறது. 10 கிலோ அரிசின்னா இந்த கையில 5 கிலோ, அந்த கையில 10 கிலோ நீங்க எடுத்துன்னு வரீங்க. மனுஷனுக்கு எவ்வளவு சக்தி இருக்கு, எறும்புக்கு எவ்வளவு சக்தி இருக்கு. இது மாதிரி மனுஷனுக்கே இவ்வளவுங்கிற மற்ற பிராணிகளுக்கெல்லாம் யானை கழுத இவளுக்கெல்லாம் எவ்வளவு சக்தி இருக்கு, எவ்வளவு சுமைய எடுக்கிறத இது நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இந்த ரேட்ல போனா உலகங்களை எல்லாம் கண்ணு திறந்தா உலகங்கள்லாம் உண்டாயிடுது. கண்ணை மூடினா எல்லா உலகங்களும் மறைஞ்சு போச்சு. அப்படின்னு இருக்கணும்னா அங்க இருக்கக்கூடியதா நம்மளுக்கு எவ்வளவு சக்தி இருக்கணும், இது நம்ம பார்க்கணும். அதனால உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. உற்பன்னம் பிறந்தது, விபன்னம் அழிந்தது, உண்மேஷம் கண்ணு திறக்கிறது, நிமேஷம் கண்ண மூடுறது. உண்மேஷ நிமேஷங்கள்னால இவ்வளவு சக்தி ஏற்படுறது. ஒரு ரோபோவை தயார் பண்றது சயின்டிஸ்ட் பண்ற பாடு இருக்க, கடைசியில அங்க போய் நிக்கிறது ஒரு வேலையும் செய்யாம. அடிச்சா உமக்கத்தான் வலிக்கும்னு. அதான் என்ன பண்றது, அதோட ஏதோ மண்ணாடுறான், ஏதோ பண்ண வைக்கிறான்னு வச்சுங்களேன். ஆனா அந்த பகவான் எத்தனை பேரை தயார் பண்ணார், எத்தனை பிராணிகளை தயார் பண்ணார், கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்தல. அவ்வளவு சக்தி அங்க இருக்குன்னாலே நமக்கு ஒரு ஆச்சரியத்தை கொடுக்கறது. அதான் சொல்றார் உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி. உற்பன்ன விபன்னம் உண்டாகிறதும் அழியறதும் எனக்கூடியதான புவனாவளி. அதான் பாருங்க, உண்மேஷ 281வது நாம. இந்த நாம உண்மேஷ நிமேஷவு நேத்திர விகாச சங்கோச்சவு. நேத்திரம் மலருவதும் கண் மலருவதும் கண்ண மூடுவதும். இப்படி தாபியாமேவ கிரமேண உற்பன்னா, அதனாலேயே கிரமமாக உற்பன்னா உண்டாறதும் விபன்னாஸ்த அழியறதுமான சிருஷ்டாக நஷ்டாஸ்த புவனானாம் பிரம்மாண்டானாம் ஆவல்ய பங்கய யயாஸ்தாயா. பங்கின வரிசைன்னு அர்த்தம். ஆவளின்னாலும் வரிசை தான். அதனாலதான் தீபாவளிங்கிற தீபாவளின்னா பட்டாச கொளுத்தணும்னு யாரும் சொல்லல, தீபங்களை வரிசையா வைக்கணும். தீபானாம் ஆவளி தீபாவளி. ஆவளின்னா வரிசைன்னு அர்த்தம். தீபா இன்னில இருந்து ஆரம்பிச்சு கார்த்திகை மாசம் முழுக்க வைக்கணும். ஏன்னா கிராமாந்தரத்துல இந்த கார்த்திகை மாசம் இருட்டோன்னு இருக்கும் சாயங்காலத்துல.
அதனால இந்த தீபத்தை ஏற்றி வைக்கணும்னு ஒண்ணு. கார்த்திகை மாசத்துல தீபத்தை ஏற்றி வச்சா ரொம்ப புண்ணியமா. இதை இருட்ட நகர்த்தக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் அதுக்குத்தான் இருக்க. பரமேஸ்வரனுக்கு முன்னால் ஒரு தீபத்தை நெய்வி தீபத்தை எடுத்து வச்சா கார்த்திகை மாசத்துல அவ்வளவு புண்ணியம், ஐஸ்வர்யம் அப்படி கொட்டும். எத்தனையோ ஜன்மாக்கள்ல பண்ணின பாபங்கள் எல்லாம் போகும். ஆகையால் இந்த கார்த்திகை மாசம் வரக்கூடியது ரொம்ப விசேஷம்னு சொல்றத. அப்படி தீபாவளி பங்கையா யஸ்யாக ததா தேவ்யாக அனிமிஷத்வேபி பிராணி கர்மவசேன தயோருத்பத்தி சம்பவாத். தேவியாக அனிமிஷத்வேபி, இந்த கண்ணை மூடுறதும் கண்ணை கொட்டுறதுன்னு இருக்கிறது இந்த மனுஷியாளுக்கு தான். தேவதைகள் கண்ணை மூடவும் மாட்டா கொட்டவும் மாட்டா. அது எப்படி இருக்கும் பாக்குறது பயமா இருக்குமேன்னு கேட்கப்படாது. அவளுடைய சுவாவம் அப்படி. மீன் கண்ணு கொட்டாது பார்த்தீங்களா, ஏன்னா இமையே இல்லையே, அப்படியேதான் இருக்கும். இன்னொரு தடவை மீனை பார்க்கும் பொழுது பாருங்க, மீன் கண்ணு கொட்டாது. அதுக்கு மேல ஐலிட்ஸே கிடையாது. அதே மாதிரிதான் தேவதைகளும் இருந்த போதிலும், ஆனா தேவதைகளுக்கு மேல இருக்கிற இமைகள் இருக்க இருந்தாலும் கண்ணை கொட்ட மாட்டா. தேவியாக அனிமிஷத்வேபி பிராணி கர்மவசேன தயோஹோ உற்பத்தி சம்பவாத். மனுஷியாளுடைய கர்மாவை அனுசரித்து உலகங்களை படைக்கணுங்கிறப்ப கண்ணை திறப்பா, மூடணும்னு அழிக்கணுங்கிறப்ப கண்ணை மூடுவா, ஈசி சமயத்துல திறந்துட்டே இருப்பா அப்படிங்கிற. தேவியாக அனிமிஷத்வேபி பிராணி கர்மவசேன தயோர் உற்பத்தி சம்பவாத். இச்சா மாத்திரே தாத்பர்யாத். இது இச்சா மாத்திரே தாத்பரியம்னு கொஞ்சம் நம்ம பார்க்கணும். இது என்னன்னா, பிராணிகளுடைய கர்மா எப்பொழுது உண்டாகிறதோ பக்குவமாறதோ அப்பொழுது உலகத்தை படைக்கணும் எனக்குடையதான பரமேஸ்வரனுக்கு வரும். சோ காமயத பகுஸ்யாம் பிரஜாயேயா. இந்த உபனிஷத்துல சொல்றது பார்த்தா அது எப்ப ஏன் திறக்கிறார், ஏன் படைச்சார், இவர்களுக்கெல்லாம் உபனிஷத்துல ஆன்சர் இல்ல. இது போல கிரந்தங்கள்ல தான் வரும். பிராணி கர்மாவசேன, பிராணிகளுடைய கர்மாக்கள்னால அப்பத்தான் இந்த பிரபஞ்சத்தை உண்டு பண்ணணும் எனக்கூடியதான ஆசை வரும். அதுக்குதான் இச்சா மாத்திரம் பிரபோ சுருட்டி. மாண்டூக்கிய உபனிஷத்துல இச்சா மாத்திரம் பிரபோ சுருட்டி சொல்லிருக்கு. அதனால இச்சா மாத்திரம் இச்சை, அந்த இச்சைத்தான் நீங்க இச்சா சக்தின்னு சொல்றேன். இச்சா சக்தி, ஞான சக்தி, கிரியா சக்திங்கிறனா அந்த இச்சா சக்தி. அப்படி கண்ணு திறக்கிறது மூடுறதுங்கிறது இல்லாத போனாலும் பிராணி கர்ம வசமாக பிராணிகளுக்கு உலகத்தை உண்டு பண்ணணும், அவளுடைய புண்ணிய பாபங்களை அவ அனுபவிக்கணும் என்பதற்காக தயார் பண்ணிட்டு இருக்கேள். இதுதான் நிமேஷோன்மேஷாபியாம் பிரளயம் யாதி ஜகதி தவேத்யாஹோ சந்தா தரணி தனராஜன்ய கனயே ஸ்வதுன்மேஷாஜ்ஜாதம் ஜகதிதமசேஷம் பிரளயதா பரித்ராதும் சங்கே பரிஹிருத நிமேஷாஸ்தவத்ருஷா அப்படின்னு சௌந்தர்யில சொல்லியிருக்கார் ஆச்சாரியர். நிமேஷ உன்மேஷாபியாம் பிரளயம் யாதி ஜகதி. கண்ணு மூடு கண்ணை திறக்கிறதுனால உலகங்கள்லாம் அழிஞ்சு போறது. தவேத்யாஹு சந்தா அப்படின்னு மகான்கள் சொல்ற. தரணிதர ராஜன்யதனையே, தரணிதர மலை, மலைக்கு ராஜாவா இருக்கிற ஹிமவான், அவருடைய பொண்ணு உண்மேஷாஜாதம் ஜெகதிதம். நீங்க கண்ணை திறந்ததுனால உலகங்கள்லாம் உண்டாயிடுதான். அத அசேஷம் பிரளயத பரித்ராதும், மறுபடியும் இத பிரளயம் இத மறைஞ்சு போகக்கூடாது, அழிஞ்சு போகக்கூடாது அப்படிங்கறதுக்காக என்ன பண்ணினாலும் கண்ணை மூடுறத நிறுத்தி விட்டாலாம். கண்ணை மூடினா உலகம் போயிடும். அப்ப நம்மளால என்ன ஸ்டேஜ்ல இருக்கோம் பாருங்க. என்னமோ கர்வத்தோட அது பண்ணுவோம் இது பண்ணுவோம். ஒரு நாளைக்கு 50 பொய் சொல்லிட்டு ஊரை ஏமாத்திட்டு கலாட்டா பண்ணிட்டு என்னமோ வாழ்க்கையில பண்ணிட்டு இருக்கோமே. எப்படி நிக்கிறோம் நம்ம? அம்பாள் கண்ணை மூடினா இருக்கிற இடமே போயிடுதுன்னு கொஞ்சம் ஞாபகம் வச்சுப்போம். நிமேஷ ஜெகதிதமசேஷம் பிரளயத பரித்ராதும் சங்கே பரிஹிருத நிமேஷஸ்தவத்ருஷா. இதெல்லாம் படிக்கிறதுனால மனுஷனுக்கு ஒண்ணு தோணும், இந்த வாழ்க்கையானது நஸ்வரம், நீர் கோவழி மாதிரி ஏதோ இருக்கோம் போறோம். ஆனா அதுக்குள்ள நல்ல காரியத்தை பண்ணி இருக்கிற வரைக்கும் 4 பேருக்கு மனசுல சந்தோஷத்தை கொடுக்கும்படி நடந்துக்கணும். இல்லைன்னு எனக்கு துன்பமாக வராம நடந்துக்கணும். அவ்வளவுதான் முக்கியமா. எல்லா சாஸ்திரமும் சொல்றதுதான் அதுதான். யாருக்கும் கவலை இல்லாம நடத்துங்கோ, அப்படி நடந்துட்டு பகவான தியானம் பண்ணினா போறோங்கிறது. இதுதான் ததுப்தம்
ஆக்ஞாவதாரே ஆக்ஞாவதார தந்திரத்துல இச்சையை இவ ஜகத் சர்வம் கிரீச்சுகதீரியதி அப்படின்னு நிகிரதி உத்கிரத்யபி நிகிரதி விழுங்குகிறாள் உத்கிரதி வெளியில விடுகிறாள் இச்சா மாத்திரம் பிரபோ சிருஷ்டி ஈச்சா. இது உபனிஷத்துல சொல்லியிருக்கு. சொன்னது தந்திராவதனமும் சொல்லியிருக்கார், உபனிஷத் வச்சனமும் சொல்லியிருக்கார். பிறகு காளிதாசேனாபி உக்தம் திருஷ்ட திருஷ்ய திருஷி லட்சணம் ஜகத் பிராக்னுதே ஸ்வயி ததம்ப சம்ருதம் உன்மிஷத்யபி புனஸ்ததுத்கமே தொல்லையே நிமிஷதி ஸ்வதிச்சயா அப்படின்னு காளிதாசர் விசேஷமாக சித்ககன சந்திரிகா அப்படின்னு. சித்ககனம்னா சிதாகாசம், அவர் பேர் அப்படி வச்சிருக்கார் சிதாகாசம். சிதாகாசம்னா ஹிருதயாகாசம். அந்த ஹிருதயாகாசத்தை பிரகாசிப்பவள் தஹராகாச ரூபணியா இருக்கிற அம்பாள். அம்பாளை பத்தி கிரந்தம்னா அது. அதனால சித்ககன சந்திரிகா திருஷ்ட திருஷ்ய திருஷி லட்சணம் பார்க்கப்படுகின்ற பொருள், பார்க்கிற பொருள், பார்க்கிறவன் எனக்கூடியதான சைத்தன்யம். திருஷ்ட திருஷ்ய திருஷி லட்சணம் ஜகத் பிராக்னுதே ஸ்வயி ததம்ப சம்ஹிருதம். இதெல்லாம் அம்மா நீங்க நினைக்கிறதுக்கு முன்னாலேயே எல்லாம் உள்ள இருந்தது. எங்க உங்கள்கிட்ட உன்மிஷத்யபித்வத புனஸ்வதுத்கமே நீங்க கண்ணை திறந்து வெளியில வந்து விழுந்துருக்கான். உன்மிஷத்வபிதயித்வதுத்கமே தொல்லையே நிமிஷதி ஸ்வதிச்சயா. உங்களுடைய ஆசையினால கண்ணை மூடினே எல்லாம் உள்ள போயிடும். விவகாரம் எல்லாம் என்ன ரிமோட்ல ஆன் ஆஃப் பண்ற மாதிரி. ஆன் பண்ணினா டிவியில குதிக்கும், ஆஃப் பண்ணிட்டேன்னா வெறும் பிளாக் ஸ்கிரீன் தான் இருக்கும். அவ்வளவுதான் நம்ம கதையெல்லாம். பாருங்க, திருஷ்ட திருஷ்ய திருஷி லட்சணம் ஜகத் பிராக்னுதே ஸ்வயி ததம்ப சம்ஹிருதம் உன்மிஷத்யபி புனஸ்வதுத்கமே தொல்லையே நிமிஷதி ஸ்வதிச்சயா இதி. கோரக்ஷேனாபி மகார்த்தமஞ்சரியாம். மகார்த்தமஞ்சரின்னு ஒரு கிரந்தம் கோரக்ஷநாதர் எழுதினர். மகாயோகி அவர். கோரக்ஷநாதர்னா அவள பார்த்தேன்னா நம்ம நினைச்சு பார்க்க முடியாது. அந்த அளவுக்கு யோகத்தை வச்சுன்ற சுவாத்மானுபவத்தோட பேசுறவர் அவர். சொல்றார், விஸ்வோன்மேஷதசாயாம் தேசிகநாதஸ்ய யாவான் அவசரா காலாவஸ்தா பிரதிதோ விஸ்வநிமேஷாபி தாவானேவ பவதி. விஸ்வன்மோஷதசாயாம் உலகத்தை படைக்க காலத்துல தேசிகநாதஸ்ய யாவான் அவசரா தேசிகநாதனா இருக்கக்கூடிய இந்த பரமேஸ்வரன் அந்த குருவுக்கு எவ்வளவு ஒரு எஃபர்ட் இருக்கோ அதேதான். காலாவஸ்தா பிரதிதா விஸ்வநிமேஷேபி ஒரு காலம் வரும் பொழுது காலாவஸ்தா என்று சொல்லக்கூடியதான விஸ்வநிமேஷேபி உலகத்தை மறைக்கிற காலத்திலையும் தாவானேவ பவதி அப்படின்னு சொல்லியிருக்க. இப்படி ஒரு நாம உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி அது வரைக்கும் நாமாச்சு. அடுத்தது சஹஸ்ரசீர்ஷவதன சஹஸ்ராட்சி சஹஸ்ரபாத். 3 நாமாக்கள் 1000 ஆரம்பிக்கிறது. சஹஸ்ரசீர்ஷவதனா 1000 தலைகள் 1000 முகங்கள். சஹஸ்ராட்சி 1000 கண்ணுகள். சஹஸ்ரபாத் 1000 பாதங்கள். 1000 பாதம் இருந்தா எப்படிதான் நடக்கிறதுன்னு நமக்கு எல்லாமே டவுட் வருதுன்னு. அம்பாளுக்கு 18 கை அஷ்டாதச பூஜான்னு போத்தார் பொம்மர். அதுபோல் நிஜமா அம்பாள் வந்தார். அதுக்கு எப்படி தைச்சு கொடுக்கறதுன்னு கேட்கிறார் டெய்லர் ஒருத்தர். அவரை வந்து படிச்சார் என்கிட்ட. அஷ்டாதச பூஜான்னு இருக்குன்னு ரொம்ப கஷ்டமா இருக்கு சாமின்னு. இன்னும் ஏன் எப்படி வரைக்கும் தைக்கிறதுங்கிறாரு. அவருக்கு அவர் புத்தி தான் போறது விவகாரம் முழுக்க. என்ன இப்படி பண்றேன்னு ஒண்ணும் இல்ல. எதுக்காக அப்படி 18 கைகள்லாம் எதுக்கு? அந்த 18 கைகளுக்கு உபயோகப்படுமா? தேவதைகளுக்கு இருக்கக்கூடியதான கைகளோ அவயவங்களோ ஆபரணங்களோ ஒவ்வொரு சக்தியை காட்டுறது. அவ்வளவுதான். சசங்க சக்கரம் சகிரீட குண்டலம் சபீத வஸ்திரம் சரதீரு ஐட்டணம். சங்கமும் சக்கரமும் ஏன் வச்சுட்டு இருக்கார்? சங்கம் மனுஷியாளுக்கு ஞானத்தை கொடுக்கறது. சக்கரமானது கோபம் உங்களை அடுத்து போகணும். அதுக்காக சக்கரத்தாழ்வார முதல்ல நமஸ்காரம் பண்ணணும்னா கோபத்தை விடணும்னு. மனுஷியால ரொம்ப கெடுக்கிறது கோபம். அந்த கோபமானது குரோதமா மாதிரி மனசுக்குள்ளேயே இருக்கு. அவனை பார்த்தா பிடிக்கல, அவன் போனா தேவையில்ல, இப்படி வச்சுட்டு இருக்கான். நம்ம என்ன பண்ணும்? எல்லோரும் தான் ஒரு நாளைக்கு போறோம். அம்பாள் கண்ண மூடினா யாராவது இருக்க போறோமா?
அதுக்குள்ள ஏன் சார் கோபம்? மனசுல என்ன வித்தியாசம்? இருக்கக்கூடியதான ஸ்வரூபம் ஒண்ணுத்தானே, எல்லாரிடத்துலயும் சைத்தன்யம் ஒண்ணுத்தானே இருக்க. அதுக்குள்ள நாம எல்லாம் போகணுமா? அதனாலதான் பகவான சொன்ன சாந்தாகாரம் புஜகஜயனம் பத்மநாபம் சுரேஜம். அவர் படுத்துக்கிறதே பாருங்க சாந்தாகாரம். என்னைக்காவது கோவிச்சுட்டு இருக்காரு அவர். கிருஷ்ணாவதாரத்துல பிறந்ததிலிருந்து கடைசி கம்சனை கொல்ற காலத்திலயும் சிரிச்சுட்டே இருக்கார். மத்தியானம் ஒரு அம்மா போன் பண்ணி கம்சன் ஆத்துக்காரி பேர் என்னன்னு, மத்தியானம் 2 மணிக்கு. அப்பதான் லஞ்சாதாசனம் புஸ்தகத்தை எடுத்து வச்சிருந்துங்க பாக்கிறோம். ஒரு தடவை சொல்றதுக்கு முன்ன கம்சன் ஆத்துக்காரின்னு அந்த பேர் எதுக்குன்னு பார்த்து சொல்றேன், ஞாபகம் இல்ல. ஆனா ஒண்ணு, பகவான் நினைக்கப்படாத கம்சன் நினைக்கிறாங்க. அப்படின்னா லோகத்துல மனுஷங்களுக்கு எங்கெங்கயோ விவகாரம் முழுக்க. கட்டோபனிஷத்து பாடம் சொல்றப்ப யமதர்மராஜா ஆத்துக்காரி பேர் என்ன, இதுக்காக 3 நாள் கஷ்டப்பட்டேன். கடைசியில தூமோர்னான்னு பேரு அந்த அம்மாக்கு. யமதர்மராஜா ஆத்துக்காரி பேரு தூமோர்னா. யமி இல்ல, யமிங்கிறது யமதர்மராஜனுடைய தங்க. புராணங்கள்ல நிறைய விஷயங்கள்ல இருக்கு. வியாக்கரணத்துல ஹலோ யமாம் யமி லோபகான்னு ஒரு சூத்திரம். அல்லுக்கு மேல எம் வந்ததே ஆனால் அதுக்கு மேல இன்னொரு எம் வந்தது. எம்னா அயவரட்லம், இது வரைக்கும் எம்னு பேர். அல்லுக்கு மேல ஒரு எம் அதுக்கு மேல இன்னொரு எம் வருமையானால் நடுவுல இருக்கிற எம் லோபிச்சு போயிடுமா. இதான் இந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். ஒருத்தர் சொல்ற, இங்க இருந்து டெலிபோன் பண்ணிடுறாராம். டெலிபோன் பண்ணினா அந்த பக்கத்துல இருக்கிற ஹலோன்னு அப்படிதானே பண்ணுவா. இவர் என்ன யாருன்னு கேட்டார், யமன்னு கேட்டார். வேற டெலிபோன் கனெக்ஷன் அங்கே போயிடுது. இவர் பார்த்தாரு, எனக்கு எமம் வேண்டாம் எமி வேணும், லோபகான்னு வச்சு விட்டாராம். ஹலோ யமான் எமி லோபகா. லோகத்துல ஜனங்கள்லாம் அவாவாளுடைய மனசு போன போக்குல சொல்லிட்டு இருக்காளே தவிர நம்ம மனசு எப்பொழுதும் பகவானை பத்தி இருக்கணும்னு நான் நினைக்கல. எவ்வளவு ஜனங்கள் இருந்தாலும் அவளுக்கு சந்தோஷமா இருக்கணும்னு தான் சாந்தமா இருந்து காமிக்கிறார். ஆகையெல்லாம் சாந்தாகாரம். எப்படிப்பட்டதான கவலை இருந்தாலும் நான் ஆனந்தமா இருக்கேன், கவலை இல்லாம இருக்கேன் காமிக்கிறதுக்கா புஜகஜயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாகாரம் ககன சதுரம். ஆகாசம் போல கவலை இல்லாம எதோட ஒட்டாம இருக்க. நீங்க எல்லாத்திலையும் ஒட்டுற. அது என்னாச்சு இது என்னாச்சு, போஸ்ட் வந்துன்னா எங்க இருந்து வந்தது, போஸ்டுக்கு வந்தா கையெழுத்து வாங்கிட்டு வேண்டியதானே, எங்க இருந்து பார்த்து அப்புறம் கையெழுத்து போடுறான். ஏன்டா இவனுக்கு வக்கீல் நோட்டீஸ் வந்ததோ நம்ம தெரியும், வந்ததுன்னு வாங்கிட வேண்டியதுதானே. அவனை பார்த்து எங்க வந்து பார்த்து அப்புறம் தான் கையெழுத்து போடுறான். சின்ன சின்ன விஷயங்கள் மனுஷனுடைய நடத்தைய நம்ம பார்த்தோமே ஆனால் நமக்கு தெரியும் எந்த அளவுக்கு ரொம்ப குறைச்சலான நிலையில நாம் இருக்கோம். இதெல்லாம் போகணுங்கிறதாகையால் அம்பாள் கையிலயோ எந்த தெய்வத்தினுடைய கையிலயோ ஆபரணங்களோ அல்லது அவயவங்களோ அல்லது ஆயுதங்களோ இருந்தா அதுக்கு தனியாக ஒரு அர்த்தம் உண்டுங்கிறத நமக்கு தெரியணும். ஆகையால் விசேஷமாக அம்பாளுக்கு சஹஸ்ர சீர்ஷவதனா, 1000 தலைகள், 1000 முகங்கள், 1000 கண்கள், 1000 பாதங்கள் இருக்குன்னா என்ன அர்த்தம்? எங்கும் அம்பாள் இருக்கான்னு அர்த்தம். அதான் டோட்டல் மீனிங். நம்ம தலைகள்ல அம்பாளுடைய தலை தான், நம்ம கண்கள்ல அம்பாளுடைய கண்கள் தான், நம்ம பாதங்கள்ல அம்பாளுடைய பாதங்கள் தான். ஏன் எக்ஸ்டென்ஷனா வச்சுட்டு இருக்க. உங்க கண்ணு பார்த்தா உங்களுக்கும் தெரியும், இதே வழியாக அங்க இருக்கக்கூடியதான அம்பாளுக்கும் தெரியும். உங்க காதால் நீங்க எதை கேட்டீங்கன்னா உமக்கும் புரியுறது, அது அங்கேயும் ரெக்கார்ட் ஆயிடும். இப்படி தயார் வச்சுட்டு இருக்காரு. ஆகையால் தான் அம்பாளுக்கு இப்படி பேரு. இப்படி சஹஸ்ர சீர்ஷவதரா. இன்னொன்னு, உலகம் முழுக்க எப்படி இருக்கு, உலகத்தை படைத்தாள். படைச்சு என்ன பண்ணினா அந்தந்த உருவமாக தான் இருக்க. சரீரங்களை உண்டு பண்ணினா இந்த சரீரத்துக்குள்ளேயே தானே இருக்கலாம். தத்ரேவானுப்ராவிசது, ஒவ்வொரு சரீரத்தையும் சிருஷ்டி பண்ணி அதுக்குள்ள தான் பூந்துட்டு இருக்கா. ஆகையால் பூந்துட்டு இருக்கிறது பகவானா இருக்கும் பொழுது நாம் என்ன பகவத் ஸ்வரூபம். ஆகையால் அந்த பகவான் நம்ம நடந்துட்டா அது மாதிரி நம்ம நடந்துக்கணும். கீழ்தரமாக நடந்துக்கப்படாது. கோபமோ ராகமோ குரோதமோ மனுஷனுக்கு இருக்கப்படாது. நம்மகிட்ட தெய்வீகமாக குணங்கள் இருக்கணும். இதனால்தான் தெய்வீ சம்பத் விமோட்சாய நிபந்தாய ஆசுரி மதா. பகவான் கீதையில தெய்வீ சம்பத்து, ஆசுரி சம்பத்து, பொறுமை, இனிமையான பேச்சு, வினயம், புலநடக்கம், மனதடக்கம்,
இப்படிப்பட்டதான பதார்த்தங்கள்லாம் மனுஷனுக்கு வேணும். இவைகள் இருந்தால் தெய்வீ சம்பத்து வரும். இத மத்தியமயா லப்தம் இவம் பிராப்தே மனோரதம். இவ்வளவு காசு சம்பாதிச்சேன், இன்னும் வர போறது. என்னுடைய சத்துரு இத்தனை பேரை நான் ஹத்தமாத்துக்கிட்டேன், இன்னும் 10 பேர் நான் வெற்றி அனுப்பிச்சுடுறேன். அவன் இன்னைக்கு ராத்திரி தூங்கப்படாது, நீ எதிர்க்க வந்தானோ இல்லையோ அவன் தூங்கப்படாது. இப்படி எல்லாம் ஆசுரி சம்பது இப்படின்னு இவைகள்லாம் வேண்டாம்னு சொல்றதுக்காகத்தான் விசேஷமாக நமக்குள்ள எல்லா பிராணிகள்லயும் அம்பாள் இருக்கா. அதே போலயே பணக்காரனோ ஏழையோ பெரியவரோ குழந்தையோ எல்லா இடத்துலயும் சமமா இருக்கா. பாகுபாடுகள்லாம் நமக்கு வேற விஷயத்துல இருக்கணுமே தவிர எல்லோரையும் பார்க்கும்பொழுது சமமாக பார்க்கணும். சமலோஷ்டாத்ம காஞ்சன சுகம் மித்ர அரி உதாசீன முக்கியஸ்த பந்து துவேஷேஷு. அத்தனை பேர் இடத்துலயும் சுகருத்து நல்லவரா இருந்தாலும், ஃப்ரெண்டா இருந்தாலும், உதாசீனா இருந்தாலும், மத்தியஸ்தனா இருந்தாலும், உங்களுக்கு விரோதியா இருந்தாலும், பந்துக்களா இருந்தாலும் எல்லோரையும் சமமாக பார்க்கக்கூடியதான் என்ன பாருங்க. அதுக்காக உங்களை வெயிற வாழ்க்கை போய் நேரம் போய் ஹேண்ட்ஷேக் கொடுக்கணும்னு சொல்லாதான். அவளை வெறுக்கிறது வேண்டாம், யாரையும் வெறுக்க வேண்டாம். நீங்க பாட்டுக்கு உங்க நிலையில இருங்க. எல்லாரும் பகவான், எல்லோரிடத்திலையும் பகவான் இருக்காருங்கிற எண்ணத்தோட இருங்க, அவ்வளவுதான். அப்படி ஒரு எண்ணம் பாகுபாடு நம்ம வளர்ச்சின்றோம்னா நம்ம மனசு சௌக்கியமா இருக்கும், அவ்வளவுதான். அதுக்காகத்தான் இந்த நாமாக்கள் சஹஸ்ரசீர்ஷவதன சஹஸ்ர அக்ஷய சஹஸ்ரபாது சஹஸ்ரசீர்ஷா புருஷ சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாது அப்படின்னு தினந்தோறும் நம்ம புருஷ சூக்தம் சொல்றோமே, அந்த புருஷ சூக்தத்துல எப்படி விராட் புருஷனாக அம்பாள் இருக்க, இது பரமேஸ்வரன் இருக்காரு சொன்னேனோ அதே பகவான் ஸ்வரூபமாக அம்பாளும் இங்க இருக்கா. அதுக்காக தான் இந்த நாமாக்கள். சஹஸ்ராட்ச சஹஸ்ரபாத் அப்படி நீங்க சொல்லிட்டு இருக்கலாம் இல்லையா அந்த புருஷ சூக்தத்துல. அந்த புருஷ சூக்தத்துல யார சொல்லிட்டு இருக்க? விராட் புருஷன் மகாவிஷ்ணு ஸ்வரூபமாக. அப்படிப்பட்டதான ஒரு ஸ்வரூபமாக அம்பாள் இருக்கா. வைஷ்ணவி சொன்னேன் இல்லையா, அப்படி விராட் ரூபமா. முன்னால விஸ்வரூபாங்கிற நாமாவளியே சொல்லிவிட்டேன். அந்த நாமாவளை நான் சொல்லும் பொழுது உலகம் முழுக்க ஜடச்சேதன வர்க்கத்தை எல்லாமே அம்பாள்னு சொன்னேன். ஜடமான அசையும் பொருள், அசையாத பொருள், ஜகத் அசையாத பொருள், அசையாத பொருள் எல்லாமும் அம்பாள்னு சொன்னேன். இங்க என்ன சொல்றது? அசையக்கூடியதான பொருள்கள் எல்லாம் அம்பாளுடைய ஸ்வரூபம். அப்படி இதி ஸ்ருதௌ சஹஸ்ர சப்தா அனந்தபரஹா சதானே சஹஸ்ராணி அனந்த வாசகாரி அப்படின்னு கோஷம். சம்ஸ்கிருதத்தில் 100, 1000 அப்படின்னு சொன்னா பலன்னு அர்த்தம். 999,000 அப்படின்னு அர்த்தம் வச்சுக்க வேண்டாம். 100ன்னு சொன்னா 99, 100ன்னு அர்த்தம் இல்ல. 100ன்னா நிறையன்னு அர்த்தம். அது மாதிரி இங்க 1000 மட்டும் இல்ல. உலகத்துல எத்தனை பிராணிகள் இருக்காளோ அத்தனை பிராணிகளுக்கும் எத்தனை தலைகள் உண்டோ அத்தனை அம்பாளுடைய தலைகள். அதனால சஹஸ்ர சீர்ஷா முகாதேருப்பிய பலட்சணம். 1000ன்னு சொன்னது தலைன்னு சொன்ன தலை மட்டும் இல்ல, 1000 தலைகள், 1000 கண்கள், 1000 காதுகள், 1000 அப்படி அத்தனை உலகத்துல இருக்கக்கூடியதான சகல பிராணிகளுடைய ஸ்வரூபம் அம்பாளுடைய ஸ்வரூபம். லிங்கந்தோ அவிவக்ஷிதம் சஹஸ்ர சீர்ஷ வதனா. சீர்ஷ வதனான வதனம்னு சொன்னா அம்பாள் ஃபெமினைனா இருக்கிறதுனால வதனான்னு சொன்னேன். சீர்ஷாங்கிறதுக்கு நமுசகலிங்கன்னா சொல்லணும். முகம்னு சொன்னா நமுசகலிங்கன்னா சொல்லிட்டு இருக்கணும். முகானா சொல்வேள், சரியா வராது. அப்படின்னு என்ன லிங்கந்தோ அவிவக்ஷிதம் சர்வத பாணிபாதம் தத் சர்வதோட்சிரோ முகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்திய திஷ்டதி சர்வத பாணிபாதம் தத். அந்த ஸ்வரூபம் முதல்ல என்ன நிர்குணமான ஒரு ஸ்வரூபத்தை சொன்னார். ஞேயம் யத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம ந சத்தன்னாததுச்சதே. பிரம்மம்னா என்னது அப்படின்னார். இவ்வளவு தூரம் சொல்லிவிட்டு அதை அறிவதற்கு 30 குணங்கள் 20 குணங்கள் வேணுமா. ஆமா, நித்வமதம் வித்வம் அஹிம்சா அக்ஷாந்தி ராஜவம். கர்வம் இருக்கப்படாது, தம்பம் இருக்கப்படாது, யாரையும் துன்புறுத்தப்படாது, பொறுமை இருக்கணும், நேரா நடந்துக்கணும், ஆச்சாரியோபாசனம், சௌஜம், குருவ நடனம், சுத்தமா இருக்கணும், தைரியமா இருக்கணும், ஆத்ம விநிகிரக, புலன் அடக்கணும், மனசை அடக்கணும். இப்படி எல்லாம் ஒரு 20 குணங்களை சொல்லிவிட்டு இதுவரைக்கும் ஞான சாதனம் சொல்லிவிட்டேன். அறிய வேண்டியதான ஸ்வரூபத்தை நான் சொல்றேன். ஞேயம் யத் பிரவக்ஷ்யாமி
யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே, எதை அறிந்து கொண்டா மோட்சம் வருவோ அதுன்னு. சரி சொல்லுங்கிறார் அர்ஜுனன். நான் கேட்கத்தானே இருக்கேன், இந்த முன்னால வந்து உட்கார்ந்து விட்டேன் தெரியாம, நீங்க சொல்றது கேட்டதானே ஆகலாம், சொல்லுங்க அப்படின்னார். அதுவா, ஏயம் யத் பிரவக்ஷ்யாமி யஜ்ஞாத்வா அமிர்தமஸ்னுதே அநாதிமத் பரம் பிரம்ம நசத்தன்னாதே. இது அனாதியா இருக்கு, அது சத்தென்று சொல்ல முடியல, அசத்தென்று சொல்ல முடியல. என்ன சார் இது சொல்றதுக்காக இவ்வளவு பெரிய பீடிகை போட்டு, தெரியலேன்னு சொல்றதுக்கு இவ்வளவு பெரிய பீட்டிக்க நசத்தன்னாதே அப்படின்னு. அது சத்துக்கும் அசத்துக்கும் அப்பாற்பட்டதுன்னு சொல்றேல, புரியலையே. அது அது சொரூபம் அவ்வளவுதான்பா அப்படின்னதுன்னு அப்ப நான் தெரிஞ்சுக்க முடியாதோ? கண்ணெதிர்க்க பாக்கிறதெல்லாம் அவர்தான், எங்கும் அவர்தான் இருக்கார். சர்வத பாடி பாதம் தத் சர்வதோட்சிதோமுகம், எல்லா இடத்துலயும் அவருடைய கால்கள், எல்லா இடத்துலயும் அவருடைய தலைகள், எல்லா இடத்துலயும் அவருடைய முகங்கள். நீங்க எதை யாரார ஒரு மனுஷரை பாக்குறீங்களோ, ஒரு பிராணிய பாக்குறீங்களோ, அத்தனையும் அந்த ஸ்வரூபம் தான். இப்படி பார்க்கணும். சர்வதோட்சிதோமுகம் சர்வத ஸ்ருதிமல்லோகே சர்வமாவிருத்திய திஷ்டதி. சர்வத ஸ்ருதிமல்லோகே, இந்த பதத்தை பகவத்கீதையில இருந்து அப்படியே எடுத்துன்னு போயிட்டார் வால்மீகி. ராமாயணத்தை அவர் சொல்றார் சர்வஸ்ருதி மனோகரம். குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுத்தார். 2 குழந்தைகள். யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும்? குழந்தைகளுக்கு, சின்ன குழந்தைகளுக்கு சொல்லி தரணும். அவளுக்கு புத்தி வராத சமயத்துல சொல்லிக் கொடுத்துடணும். பாலராமாயணம் இதெல்லாம் பழைய நாள்ல இருந்தது. சின்ன குழந்தைக்கு பாலராமாயணம் வாயில அப்பதான் பேச்சு வந்திருக்கும். அந்த குழந்தைக்கு பாலராமாயணம் சொல்லுப்பா. ராமோதந்தம்னு ஒரு புஸ்தகம் இருந்தது. இந்த ராமோதந்தத்தை சொல்லி கொடுப்பா. அது என்னன்னா 80 வயசு 90 வயசு இருந்தாலும் அவளுக்கு ஞாபகம் இருக்கும். நம்ம இப்ப பார்த்தோம்னா 2 நாள் நோட்டு பண்றோம் வருது, அதுக்கப்புறம் மறந்து வருது சார். சின்ன வயசுல நோட்டு பண்றது அப்படியே மனசுல இருக்கும். அங்க சொல்ற சர்வஸ்ருதி மனோகரம். இந்த ராமாயணம் இருக்க, இதுக்கு பேர் நான் வச்சிருக்கேன் சர்வஸ்ருதி மனோகரம்னு. அது என்ன சர்வஸ்ருதி மனோகரம்னா என்ன அர்த்தம்? எந்த கட்டையில பாடினாலும் நன்னா இருக்குமா ராமாயணத்தை. ஸ்ருதி ஒரு கட்டையா 2 கட்டையா, ஸ்திரீகள் பாடினாலும் பெண்கள் பாடு புருஷால் பாடினாலும் நன்னா இருக்கும். ராமாயணம் படிக்கிறதுக்கு இல்ல, பாடுறது. அவ்வளவு அழகான லவகுசால் பாடினா அது ஒண்ணு. சர்வஸ்ருதி மனோகரம், இது சங்கீதக்காரர் சொல்றது எனக்கு. சர்வஸ்ருதி மனோகரம்னா எல்லாருடைய காதுக்கும் இனிமையா இருக்கு. இந்த ராமாயணத்தை கேட்டா அப்படியே மனசுல சுத்திண்டே இருக்கும். ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் அந்த இன்சிடென்ட் ஒவ்வொன்னும் பார்த்தேன்னா அதை நிஜமா ஊதி கவனிச்சு படிக்கணும். ராமாயணத்தை படிக்கும் பொழுது கேரக்டர் வைஸா ராமனை பத்தி பாக்கிறதுக்காக ஒரு தரம் ராமாயணம், சீதையை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தரம் ராமாயணம், கதைக்காக இல்ல. ஒவ்வொன்னும் அப்படி சொல்லிட்டே இருக்கணும். சீதாதேவி கடைசியில உத்தரகாண்டத்துல எல்லாமே ஆயிடுத. மறுபடியும் 2வது தரம் வால்மீகியோட லவகுசால் யுத்தம் பண்ணிவிட்டான். யுத்தம் பண்ணி ராமனோட யுத்தம் பண்ணி கடைசியில என்னடா ஜென்னர் ராமன் ஜெயிக்கணுமா இது ஜெயிக்கணுமா டவுட் வந்துருது வால்மீகி. ஏன்னா இவர் தான் ஹீரோ. அது பிளே. ராமன் தோத்து போறான்னு சொல்ல முடியுமா? சரியாவது. லவகுசால் தோத்து போறான்னு சொன்ன சந்தர்ப்ப விருத்தம். இப்ப என்ன பண்றதுன்னு நடுவுல அந்த சமயத்துல வால்மீகியை வரவழைச்சுட்டார். வரவழைச்சதுமே 2 பேரும் யுத்தத்தை சமாதானம் படிக்கிறார். இவ யாருன்னு கேக்குற. இதுக்கு முன்னாலேயே பாட்டு பாடி இருக்கார் ராமனுக்கு முன்னால, மறந்து விட்டார். ராஜாவோ ஐயா இவ யாருன்னு கேட்கிறார். யாருன்னு சொல்றதுக்காக தான் சொன்னா நன்னா இருக்கலாம். அந்த இடத்துல சீதையை அழைச்சுன்னு வந்திருக்க. யாருன்னு கேட்டா உம குழந்தைகள்னு சீதாதேவி சொல்ற. அப்ப மறுபடியும் சேர்ந்து என்னோட சேர்ந்துக்கோன்னு மறுபடியும் கேட்கிற. வரும்பொழுது வால்மீகி சொல்லும் பொழுது மறுபடியும் அக்னி பரீட்சை வைக்கணும். அம்மா கோபம் வந்துருச்சு. கோபம் வந்ததுமே என்ன அவ அம்மாவை நினைச்சா, பூமாதாவை நினைச்சா, பூமாதா வெடிச்சது, கீழே போறது. அந்த சந்தர்ப்பத்துல லக்ஷ்மணன் நீங்க வேற வரும்பொழுது நான் போயிட்டே இருக்கேன், நீங்க ஒண்ணு சமாதானம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை சொல்லிட்டு போறத பாக்கணுமா? அடுத்த பிறவின்னு எனக்கு இருந்தா ஆத்துக்காரர் ராமன் தான். இவ்வளவு கஷ்டம் இருக்கும் பொழுது அந்த வார்த்தை வருமா? எவ்வளவு கஷ்டம், எப்படி இருக்கா? அடுத்த இப்பவே சேர்த்துக்கணும்னு சொன்னா மறுபடியும் அக்னிபரீட்சை வைங்கிறார். அப்பதான் சேர்த்து வைங்கிறார். அப்படி இருந்த போதிலும் அந்த ராமனுடைய குணங்கள் தத்தைக பிரியலர்த்தனா பொன்வத்தின் சாம்பிரதம் லோகே குணமான் கச்ச வீரியவர்
அந்த 16 குணங்கள் ஷோடச கலைகள் பரிபூர்ணமா இருக்கிற ஸ்வரூபம் அந்த ராமனை தவிர வேற யாரும் இல்ல. ஆனா அவர் எதை பண்ணினாலும் லோகக்ஷேமத்துக்காகத்தான் பண்றார். எதுக்காக அக்னி பரீட்சை பண்ண சொன்னா லோகம் ஒத்துக்கணுங்கிறதுக்காக, எனக்காக இல்ல. நான் பண்ற எந்த செயலும் லோகத்துக்காகத்தான் நான் பண்ணிட்டு இருக்கேன்னு, தர்மத்துக்காகத்தான் பண்ணிட்டு இருக்கேன்னு இருக்காரு. அது எனக்கு தெரியறது. இருந்தாலும் இந்த சீதையினால அதை பொறுத்து கொள்ள முடியல. அதுக்காகத்தான் நான் விட்டு போறேனே தவிர ஒரு ஒண்ணும் கிடையாது. அப்ப இந்த சீதா தேவியுடைய கேரக்டர் நினைச்சு பார்க்க முடியுமா நீங்க? பிராணம் போனாலும் சரி, இவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இவர்தான் எங்க ஆத்துக்காரரா இருக்கணும்னு சொல்லி அவருடைய குணங்களையும் தர்மத்தையும் வசதியா சொன்னது வேற எந்த ஸ்திரீக்கும் வராது, எந்த மனுஷனுக்கும் வராது. அப்படி இந்த ராமாயணம் சர்வஸ்ருதி, அதை ரசிச்சு பார்க்கணும். நம்ம பாட்டுக்கு ஏதோ ராமாயணம் படிக்கிறோம், காலம் ஏதோ கடனேன்னு படிக்கப்படாது. ராமாயண பாராயணம் பண்றது கடனுக்காக இல்ல, அது சர்வஸ்ருதி மனோகரம். எல்லோருடைய காதுக்கும் பேச பேச கேட்க கேட்க இனிமையா இருக்கான். மனசு கொந்தளிச்சுண்டு ராமனுக்கு. சீதாதியை விட்டு விட்டு தேவியை விட்டு விட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம கொந்தளிச்சுட்டு இருக்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன் இருக்க, அது யாருக்கும் சொல்ல முடியாது. அனுப்பிச்சு விட்டார். சீதாதேவி இல்லாம ஒரு கணமும் இவரால் இருக்க முடியல, சேர்த்துக்கவும் முடியல. அப்படி இருக்கிறவரை வந்து பாடுறார் ரவகிருஷ்ணன். 2 பேரும் பாடுறா. சிம்மாசனத்துல உட்கார்ந்து இருக்கார். கொஞ்சம் கொஞ்சமா நழுவி வர. எங்க இருக்கார்? அந்த லவகுஷால் நின்று பாடுறப்ப அவ காலடியில உட்கார்ந்துட்டு இருக்காராம். சுமந்திரனுக்கு சொல்ல முடியல, ராஜா கீழே உட்காரலாமா, சக்கரவர்த்தி ஆச்ச உட்காரலாமா, அவரை உட்காராதேன்னு சொல்றதுக்கு இவருக்கு தைரியம் இருக்கா? முடியல. அப்படி கஷ்டப்பட்டார். அப்புறம் என்ன சொல்றார்? என்ன இப்படி பண்றேன்னு, மமாபி தத்பூதிகரம் பிரதக்ஷதே மகானுபாவச்சரிதம் நிபோததா. அது யாரோ வர்றாரு, எனக்கும் சந்தோஷத்தை கொடுக்கும். இப்படி கொதிச்சுட்டு இருக்கக்கூடியதான மனசு இருக்கிறவருக்கும் இந்த ராமாயணம் சந்தோஷத்தை கொடுக்கிறதா. மமாபி தத்பூதிகரம் பிரதக்ஷதே என்னர் மகானுபாவச்சரிதம் நிபோததா. இது சாதாரண மனுஷனுடைய கதை இல்ல, மகானுபாவருடைய கதை. அங்க லவகுஷாலுக்கு இவர் அப்பான்னு தெரியாது, இவருக்கு தான் ராமன் ஞாபகம் இருக்குது. அந்த கதை போற போக்க பார்த்தா யாரோ நடத்திட்டு இருக்காரு. அப்படி ஒரு விசேஷம். இந்த வால்மீகி ஒவ்வொரு இடத்திலும் பதே பதே அவ்வளவு விசேஷமா சொல்றார். கடைசியில கோவிந்தராஜர்னு ஒருத்தர் ராமாயணத்துக்கு வியாக்கியானம் பண்ணினவாழ்ல ரொம்ப பெரியவர். அவர் என்ன சொல்றார்? இந்த ராமாயண கதை பகவானுக்கு ரொம்ப இஷ்டமா. சர்வஸ்ருதி மனோகரம். சர்வஸ்ருதின்னு பகவானுக்கு பேரு. விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல சர்வஸ்ருதின்னு இல்லையேன்னார் அவர். இல்ல, பகவத்கீதையில சர்வத ஸ்ருதி மல்லோகே. சர்வஸ்ருதிங்கிறது ராமனுக்கு, பகவான் மகாவிஷ்ணுடைய பேரு. சர்வத ஸ்ருதி மல்லோகே சர்வஸ்ருதி மனோகரம். ராமாயணத்தை மகாவிஷ்ணுக்கு ரொம்ப பிரீத்தி. மோட்சமும் கிடைக்குங்கிற ஒண்ணும் வேண்டாம். உங்க ஆத்துல ராமாயண புஸ்தகத்தை வாங்கி வைங்க. பித்ரு தோஷங்கள்லாம் போகணும். ராமாயணஸ்ய படனாத் திருப்தியந்தி பிதரோ யதா. சார்த்தம் பண்ணல, கட்டணங்கள் பண்ணல, சில ஜெனரேஷனா விட்டு போச்சு. அவரையே படாதீங்க. ராமாயண புஸ்தகத்தை விட்டு அங்க வச்சுட்டு 2 புஷ்பம் போட்டு பூஜை அறையில போடுங்க. புஷ்பத்தை தூவினப்போ அது மேல விழட்டும். வேற ஒண்ணும் வேண்டாம். என்னைக்காவது ஒரு நாள் படிப்பா இல்லையா? தோஷங்கள்லாம் போகக்கூடியது. நம்ம ஊர்ல ராமாயணம் அப்படின்னு பாகவதம் பாரதம் இந்த கிரந்தங்கள்ல ஆத்துல வச்சுக்கணும். என்னைக்காவது ஒரு நாள் வேற வேலை போர் அடிக்கிறதுன்னு லோகத்தை புஸ்தகத்தை எடுத்து படிப்பார் சார், போரும்னு சேமத்தை அடைஞ்சு விடுவான். அப்படி சர்வத ஸ்ருதிமன் லோகே சர்வமாவிருத்ய திஷ்டதி. இது கீதாசு உபபிரம்மண தர்சனா. கீதையில உபபிரம்மணம் இருக்கு. இது ஆசையேராஹ சஹஸ்ரசீர்ஷ வசுலா இது பகுவ்ரீஹௌ சத்யக்ஷ்ணியோஹ இது சத் பிரத்யாந்தத்வாது கீசி சஹஸ்ராட்சி. சஹஸ்ராட்சின்னு எப்படி வரும்? ஈஸ்வராஜ சொல்றார். சஹஸ்ராட்சான்னு வரணும். சஹஸ்ராட்சின்னு எப்படி வந்திருக்க சொல்றார். சஹஸ்ராணி பாத சஹஸ்ர பகுரீஹோ சஹஸ்ராணி அக்ஷீணி யத்யாக அப்படின்னு சமாசம் பண்ணி பகுரையில சத்யஷ்ணோங்கிற சூத்திரத்தின சத்து பிரத்யத்தை போட்டு, சத் பிரத்யம்னா ஆதான் நிக்கும், சகாரம் போயிடுது. அதுக்கப்புறம் ஈஷ் பிரத்யம் போட்டு சஹஸ்ராட்சி
சஹசிராணி பாதாக எஸ்ய சஹசிரபாத். சஹசிராக பாதாகன்னு ஒருத்தர் சொன்னான், அகோரம். ஏன்னா சஹசிர சப்தம் ஆல்வேஸ் நியூட்டன். சஹசிராணி பாதா, பாதானின்னு சொல்றாது. சஹசிராணி பாதாக யஸ்யாக சஹசிரபாத். சங்கர பகவத்பாதால் கீதா பாஷ்யத்துல எப்படி சமாசங்கள்லாம் காட்டுறாரோ அப்படி காட்ட வேண்டியத நிர்பந்தம் வந்துருச்சு இவருக்கு. சஹசிரபதே நமஹா இது பிரயோக. சஹசிரபாத்னு இருக்க, சஹசிரபாத்னு சதுர்த்தியந்தமா சொல்லணுமே. நமஸ்காரம் பண்ணும் பொழுது நமஸ்வாஹா ஸ்வதா அலம் வஷத் யோகே இவைகளுக்கெல்லாம் சதுர்த்தி போடணும். நமஹான்னு போட்டா சதுர்த்தி. சஹசிரபதே நமஹா அப்படின்னு. சங்கியாவது பூர்வஸ்யா இது சமாசாந்தோ லோபஹா. அதுக்கப்புறம் சஹசிரபத் சஹசிரபாத்னு வந்து இருக்க, அது சமாசாந்தமா லோபம். அதனால தேவி பாகவதே திருத்தீய ஸ்கந்தே, தேவி பாகவத்துல 3வது ஸ்கந்தத்துல சஹஸ்ரநயன ராம சஹஸ்ரகர சம்யுத சஹஸ்ர சீர்ஷ சரண ஆதிதூரா சம்சயம். சஹஸ்ர நயன ராம, 1000 கண்களோட அம்பாள் அழகா இருக்கலாம். கட்டாட்சின்னு பேர். ஒரு காலத்துல உலகம் முழுக்க எங்க பார்த்தாலும் பூமாதாவுக்கு கோபம் வந்து எல்லாம் ஒரு காடா போயிடுது, பாலைவனமா போயிடுது. பாலைவனமா போனதுமே எங்கேயுமே எதுவுமே பில்லு கூட முளைக்கல. அப்ப தேவதைகள்லாம் ரொம்ப சிரமப்பட்டு, என்ன இது பில்லு முளைஞ்சு அது வந்தா தானே சோம யாகம்லாம் பண்ணா, சோமம் முளைச்சா தானே யாகம் பண்ண முடியும், யாகம் முடிச்சா தானே அவளுக்கு ஆகாரம் கிடைக்கும். என்னடா அது கர்மாவை பண்றதுக்கே ஒண்ணும் இல்லாம போயிடுதுன்னு பிரார்த்தனை பண்ணும் பொழுது பகவான் தன்னுடைய சோதரியா இருக்கக்கூடியதான அம்பாளை கவனிச்சுக்கோன்னு சொல்லும் பொழுது அம்பாள் என்ன பண்ணானா 1000 கண்கள்னால உலகத்தை பார்த்தாளாம். பூமி வேற ஒண்ணும் பண்ணல. அந்த கண்களோட உலகத்தை பார்த்ததுமே உலகமெல்லாம் அப்படியே அமிர்தமயமா ஆயிடுதான். அப்படி எல்லா தானியங்களும் எல்லா பழங்களும் ஒரே தரம் தானா உண்டாச்சு. இது பாலைவனமா இருக்கக்கூடியதான பூமியில மறுபடியும் உண்டாச்சு. அதனால சதாட்சின்னு பேரம்மாக்கு. சதாட்சிங்கிறது தான் இங்க சஹசிராட்சின்னு, உடம்பு முழுக்க கண்களாச்சு. அப்படி சஹசிரநயன ராம சஹசிரகர சம்யுதா சஹசிர சீர்ஷ சரண, 1000 தலைகள் 1000 கண்கள். பாதி தூராத சம்சயம், எட்டி இருக்கும் பொழுதே இந்த ஸ்வரூபம் எனக்கு நன்றாக காணப்படுகிறது அப்படின்னு சொன்னார். பாதி தூராத சம்சயம் இது. அத்ரா இதுவரைக்கும் நாமாக்களுக்கு அர்த்தம் சொல்லியாச்சு. உன்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி சஹசிர சீர்ஷவதனா சஹசிராட்சே சஹசிரபாத். இது வரைக்கும் பார்த்துருக்கீங்களா? இந்த 4 நாமாவை கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். இந்த 4 நாமாவில இதுக்கு முன்னால பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரே, இந்த 3 நாமாக்கள்னாலையும் மந்திரத்தினுடைய முதல் கூட்டம் தெரிஞ்சது. இப்ப இந்த 4 நாமாக்கள்னால மந்திரத்தினுடைய 2வது 3வது கூட்டம் தெரிஞ்சது. என்ன எப்படின்னு பாருங்க. அத்திர புவனஸ்ய ஆவளி இத்யனேனா புவனேஸ்வரி பீஜத்வயம். புவனாவளி, புவனாவளின்னா புவனங்களுடைய கூட்டம். எந்த ஊர்ல இருக்காளோ அந்த அதிபதிக்கு அதே பேரு. இப்ப ராமனை சொல்லும் பொழுது சாகேத ராமங்கிற, சாகேத ராம ஸ்ரீராமச்சந்திரன் ஐயவாள் பாடுறாள்னா சாகேத ராமன் யாரு? சாகேத முறையான அயோத்திக்கு அதிபதி. அந்த ஊர் பேரோட அந்த ராஜாவுக்கும் பேர். அதே போலயே புவனாவளினா புவனேஸ்வரிக்கும் அதே பேர். புவனேஸ்வரி பீஜம் ஹரீங்காரம். ஆவளின்னு வரிசை. வரிசையா ஒவ்வொரு கூட்டத்திலும் எண்டுல ஹரீங்காரம். இப்ப என்னாச்சு, ஹரீங்காரம் என்கிறது புவனாவளிங்கிற பேர்னால வந்தாச்சு. பிறகு சஹசிராட்சி இத்யனேனா, இதுக்கு முன்னால பார்க்கணும். சஹசிராட்சி இத்யனேனா, சஹசிராட்சின்னு என்ன அர்த்தம்? 1000 கண்கள் உடையவள். 1000 கண்கள் இருக்கிறவர் யாரு? இந்திரன். இந்திரனுக்கு 1000 கண்கள் இருக்கு. அந்த கதையை கேட்காதையும், அது இன்னொரு நாள். இந்திரனுக்கு உடம்பு முழுக்க கண்களாம். ஏன் கண்கள் வந்தது என்ன ரொம்ப பேருக்கு தெரியும், சொல்லணும் இருக்கு. ஆனா அந்த 1000 கண்கள் உடம்பு முழுக்க கண்கள் இருக்குன்னு சொன்னேன்னா இந்திரன், இந்திரனுடைய பீஜம் என்ன? லகாரம். அடுத்தது சஹசிராட்சைத்யனேன லகாரஹ.
சஹஸ்ர சப்தா ஹகார சகார சாஹித்யபரஹ. சஹஸ்ர சாஹஸ்ரம்னு சேர்ந்ததுன்னு அர்த்தம். சாஹா இருக்கு. அதுக்கப்புறம் ககாரம் ஒண்ணு மிச்சம் நிக்கிறது. ககாரம் என்ன, அது முன்னாலேயே சஹஸ்ர சீர்ஷவதனால சொல்லிவிட்டார். ஏன்னா சீர்ஷம்னா தலை. மூலமந்திர நியாசம் பண்ணும் பொழுது முதல்ல கஹா சிரசிங்கிற கையிலன்னு சொல்லும் பொழுது மூலமந்திர நியாசத்துல கான்னு தலையில வச்சுட்டு இருக்கு முதல்ல. இங்க சீர்ஷம்னு சொன்னா காங்கிற எழுத்து. இப்ப என்னாச்சு, ஹா சொல்லிவிட்டேன், சா சொல்லிவிட்டேன், கா சொல்லிவிட்டேன், லா சொல்லிவிட்டேன், மறுபடியும் ஹா சொல்லியாச்சு, லகாரம் சொல்லியாச்சு, ஹிரீங்காரம் சொல்லியாச்சு. ரெண்டாவது கூட்டம் வந்தாச்சு. ரெண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டம் சாக்கால அதானே வருது சொல்லிவிட்டேன் போங்கட்டேன். விவகாரம் என்ன, இந்த 4 நாமாக்கள்னால ரெண்டாவது கூட்டமும் மூணாவது கூட்டமும் மந்திரத்தை உத்தாரம் பண்ணியாச்சு. இதுங்க சாதி வித்யை மட்டும் உத்தாரம். ஏன்னா ஆதி வித்யா, சாதி வித்யா, கஹாதி வித்யா எல்லாத்தையும் சொல்ல போறார் மேல. இந்த சஹஸ்ரநாமத்தை நம்ம ஊனி கவனிச்சோமையானால் அத்தனை விஷயங்களும் வெளியில வர போறது. ஆனா ரகசியம் புத்தகத்தை பார்த்தா புரியாது. அத்த புவனாவளியன, புவனாவளிங்கிறதுனாலேயே புவனேஸ்வரி பீஜத்வயம், சஹசிராட்சேன லகாரா. சஹசிராட்சேன லகாரான்னு எப்படி, சஹசிராட்சேன சஹசிராட்சன் இந்திரன், இந்திர பீஜம் லகாரம். சஹசிர சப்தா ஹகார சகார சாஹித்யவரஹா. சஹசிராங்கிற எழுத்துக்குள்ளேயே சாஹா இருக்கு, அதனுடைய சாகித்யம் இருக்கு. தேன த்விதீய திருதீய கூட்டையோருத்தாரஹா. இப்படித்தானே ரெண்டாவது கூட்டம் மூணாவது கூட்டம் வந்துருது சார். இது எப்படி நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆயுர்வேதத்திலையும் மந்திர சாஸ்திரத்திலையும் இப்படி எதை சேர்க்கணுமோ எப்படி நம்ம வரணுமோ அப்படி. இந்த இப்ப மாடர்ன் டேஸ்ல கோடிபிகேஷன் கோட் பண்ணி எழுதுற பட்ச என்கிரிப்ஷன் இதுல இங்க இருந்து வந்துட்டான். இதுல நம்ம முன்னோர்கள் தெரியாம இருக்கணுங்கிறதுக்காக இப்படி சொன்னார். ஏன்னா மற்றவர்களுடைய கையில விழுந்துருது, ஏன்னா இது அனாவசியமா கட்ட வழியில உபயோகப்படுத்தப்படாதுங்கிறதுக்காக இதை ரகசியமாக வச்சுட்டு இருந்தா. இந்த ஊர்ல இருந்து அந்த ஊருக்கு ஒரு 100 கோடி அனுப்பணும்னா அது என்ன பண்ணுவான், 100 கோடியை இன்னாருக்கு அனுப்பவும் அப்படின்னு எழுத மாட்டாது. பழைய நம்ம பண்ற காரியம். பேங்க்ல என்ன பண்ணுவான்னா 100 கோடிங்கிறதுக்கு ஒரு சங்கம் ஒரு ஏன்னு வச்சுட்டு இருப்பான். அது ஏவான்னு என்ன கேட்காது, அங்க அந்த பேங்க்ல மாறும். இப்படி ஏதோ ஒரு கதை வச்சுட்டு இருப்பான். இதை போய் அங்க அனுப்புவான். அது அவனுக்கு தெரியும், இந்த மாதிரி தான் நான் போடுவேன்னு சொல்லுவான். அதுக்கு தகுந்தா போல அப்படி வரும். அதே மாதிரியே இந்த மந்திர சாஸ்திரத்துல வச்சிருக்கா, ஆயுர்வேதத்துல வச்சிருக்கா. தவகதிரவ் அப்படின்னு வச்சுட்டு இருக்கா. தவகதிரவ்னு சொன்னதுமே நம்ம என்ன, தவம்னா வெளுப்பு, கதிரம்னா கருங்காலி, இப்படின்னு ஒரு வச்சுட்டு நம்ம பண்ணிட்டே இருக்கோம். கிடையாது. நவகதிரவன்னு 2 சின்ன மூலிகைக்கு பேரு விவகாரம் முழுக்க. அதுக்கு என்ன, அதுக்கு லட்சணங்கள்லாம் சொல்லி வச்சிருக்க. அதே விதமாக சாஸ்திரத்துல வரும் பொழுது ஒவ்வொரு பதத்துக்கும் 2 விதமாக அப்படி சொல்றதுன்னு ஒரு வழக்கம். அப்படி அதனால மந்திரோத்தார பிரக்கிரியன்னு தனியா இருக்கு, அதையும் நமக்கு காமிச்சிருக்கார். அதனால என்ன தெரிஞ்சுக்கணும் நீங்க, பத்மாசனா பகவதி பத்மநாப சகோதரே உண்மேஷ நிமிஷோத்பன்ன விபன்ன புவனாவளி, அதுக்கு அப்படின்னு சஹசிரசீர்ஷவதனா சஹசிராட்சே சஹசிரபாத், இந்த 7 நாமாக்களை யார் சொல்வானோ அவனுக்கு பஞ்சதசி மந்திர உபதேசம் இல்லாதவனா இருந்த போதிலும் பஞ்சதசி மந்திரம் சொன்ன பலம் அதானே இங்க உத்தாரா. சாதாரணமா சஹஸ்ரநாமத்தை நீங்க படிச்சாலே பஞ்சதசி, அப்ப பஞ்சதசி மந்திரத்தை படிச்சா எவ்வளவு பலம்னா அதுக்கப்புறம் விவகாரம் என்ன, யாருக்கு உபதேசம் இல்லையோ அவளே இது உயர்ந்ததான கிரந்தம் எனக்கூடியதான எண்ணத்துல படிச்சா இவ்வளவு பலம் உண்டு அப்படிங்கிறது இங்க தெரியுது. அப்புறம் அப்ரம்ம கீட ஜனனி வர்ண அஸ்தம விசாயினி, அடுத்த 2 ராமாக்கள். அப்ரம்ம கீட்ட ஜனனி அம்பாள் எப்படின்னு ஒரு கீட்டத்திலிருந்து ஆரம்பிச்சு சதுர்முக பிரம்மா வரைக்கும் எல்லாரையும் உண்டு பண்ணினான். கீட்டம்னா என்னது, கீட்டம்னா ஸ்தம்பம். ஸ்தம்பம்னா நீங்க தூணுன்னு வச்சுக்கூடாது, பெரிய பா, பெரிய பா எழுதினா ஸ்தம்பா, அப்ப தூணுன்னு அர்த்தம். ஸ்தம்பம் அப்படின்னு சின்னது சொன்னேன்னா பாக்டீரியான்னு அர்த்தம். ஆனா நிறைய புஸ்தகங்களை பிளேட் ஆஃப் கிராஸ்ன்னு டிரான்ஸ்லேட் பண்றான் இங்கிலீஷ்ல. தெரியாது, அது தெரியாம அப்படி பண்ணிட்டு இருக்கா. ஏன்னா அவ சாதாரண டிக்ஷனரிய பார்த்துட்டு அப்படி சொல்லிட்டு இருக்கான். ஆனா ஸ்தம்பம்ங்கிற பதத்துக்கு அர்த்தம் வேதத்துல வேறு,
இப்ப அந்த ஸ்தம்பம்னு சொல்லுமே ஏனால் இருக்கிறதுக்குள்ளேயே ரொம்ப சின்னதான ஒரு பாக்டீரியா, ஒரு செல்லு தான் இருக்கும், அதுல இப்ப நிறைய இருக்காது. அப்படி அத பிச்சினா தரவையும் தானா வளர்ந்துருமா. சில பொருள்களை நீங்க கொல்லவே முடியாது, அப்படி அத அடிக்க அடிக்க அது மறுபடியும் வளர்ந்துரும். அப்படி பகவான் தயார் பண்ணி வச்சிருக்கார் அதெல்லாம். அது போல இருக்கக்கூடியது ஸ்தம்பம்னு பேர். பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு, சதுர்முக பிரம்மாவில இருந்து ஆரம்பிச்சு ஒரு சின்ன புழு இருக்கிறதுக்குள்ள சின்ன புழுவா இருந்தா அதையும் உண்டு பண்ணினாலா அம்பாள். அப்ரம்ம கீட்ட ஜனனி. அப்ப பாருங்க, அம்பாளுடைய கண்ணோட்டத்துல எல்லாரும் ஒண்ணுதான். என்ன அம்மா காப்பாத்துவாளா? ஏன் கவலைப்படுறேன்? நிச்சயமா காப்பாத்துவா. சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசிய ஆர்த்திஹரே தேவி நாராயணி நமஸ்தே. ஒரு நமஸ்காரம் பண்ணுங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஒரு நமஸ்காரம் பண்ணினா போறோம், அம்பாள் எல்லாத்தையும் உங்களை காப்பாத்துறேன், விட மாட்டா. ஆனா நமக்கோ பயம், இவ்வளவு தப்பு பண்ணிட்டேனே, என்னால முடியுமோ, வருமா வராதா, எப்படி எல்லாம் நினைக்கப்படாது. ஏன் எல்லாரையும் சமானமா அம்மாவுக்கு 4 குழந்தைகள் இருக்கா. படிச்ச குழந்தை ஒண்ணு, படிக்காத குழந்தை ஒண்ணு, கெட்ட வழியில இருக்க குழந்தை ஒண்ணு, நல்ல வழியில இருக்க, ஏன்னா எல்லாரையும் சமானமா தானே பாப்பா. அதனாலதான் அம்பாளுக்கு எல்லோரும் சமானம். அப்படி அந்த சமமா இருக்குன்னு ஒரு கான்செப்ட சொல்றதுக்காகத்தான் பிரம்ம கீட்ட ஜனனி, எல்லோரையும் உண்டு பண்ணினவள். இதுக்கு அர்த்தம் பாப்போம். பிரம்மா சர்வஜீவ சமஷ்டி ஸ்தூலதமஹ ஹிரண்ய கர்ப்பாக்யா ஜீவா. பிரம்மா சர்வஜீவ சமஷ்டி, உலகத்தில் இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளையும் ஒன்னா சேர்த்து பார்ப்பீழையானால், மனுஷன், மாடு, பாம்பு, தேளு, பூச்சி எல்லாத்தையும் சேர்த்து வச்சா அப்படி இருக்கக்கூடியவர் வைஸ்வானர்னு பேரு. ஸ்தூலதமஹ ஹிரண்ய கர்ப்பாக்யா, அவரையே சூக்ஷ்ம ரூபமா ஹிரண்ய கர்ப்பர்னு சொல்லிட்டு இருக்கேள். ஜீவா. அப்புறம் இது வரைக்கும் பிரம்மாங்கிற பதத்துக்கு அர்த்தமாயிடுது. பிரம்மன்னு சப்தம் இல்லது, பிரம்மா அகாராந்த சப்தம். பிரம்மன்னு சொன்னால் நம்சங்களுக்கு நகாராந்த சப்தம். அது இது பிரம்மான அகாராந்த சப்தம், புல்லிங்கம். கீட்டா, கீட்டன அதீந்திரிய தரஹா. அதீந்திரிய தரஹா நம்ம கண்ணுக்கு தெரியாத பாக்டீரியா. அதீந்திரிய தரஹா ஊர்ணா பட்சகா. அது என்ன, இந்த உள்ள எல்லாம் இருக்க பார்த்தல, உள்ளுக்கு ஊர்ணான்னு பேர். அந்த உள்ள சாப்பிடுமா அது. அதனால இந்த ஸ்பெட்டர் எல்லாம் அப்படியே பெட்டியிலேயே வச்சுட்டா கொஞ்ச நாள் ஆயிடுச்சுன்னா அங்கெல்லாம் ஓட்ட விழுது, அது இப்படிதான் போச்சுன்னா. அதான் அதை சாப்பிடுறதுக்குன்னு ஒரு பிராணி இருக்கு. உங்க ஆத்துல இருக்கிற ஸ்பெட்டர் எல்லாம் சாப்பிடுறதுக்கு ஒரு பிராணி இருக்கான். யாருக்கு தெரியுமே? வெங்கல பானை. இதுல இருந்து கேரள தேசத்துல கொண்டு வந்தேன் நான், திக்கா. அது என்ன, அது அடியில ஓட்ட விழுந்தது. எப்படி ஓட்ட விழுந்ததுன்னு பார்த்தா தேள் அடிச்சு இருக்குன்னா, அந்த தேளுக்கு வெங்கல பானையை ஓட்ட பண்ணக்கூடியதான அளவுக்கு அதுக்கு ஒரு சக்தி உண்டாம். கிராமாந்தரத்துல அது மனுஷன் அடிச்சா எப்படி இருக்குன்னு பாருங்க. சின்ன தேள் அது என்னடா பானையை ஓட்ட, வெங்கல பானையை ஓட்ட பண்ணி இருக்குங்கிறான். இதெல்லாம் அங்கங்கே சாஸ்திரத்துல திருஷ்டாந்தம் கொடுத்தாதான் தெரியுது நமக்கு. விவகாரம் என்னன்னா அப்படி ஊர்ணா பட்சகா. ஊர்ணான்னா உள்ள, உள்ள சாப்பிடக்கூடியது. வைத்தியக தந்திரே, இது எங்க இருக்கு? ஆயுர்வேதத்துல ககேரு கமகேருக்கு அப்படிங்கிற பேர்ல இருக்கு. அதுக்கு என்ன, அதுக்கு பேர் வச்சிருக்காரு வைத்தியத்துல. பாக்டீரியாக்கெல்லாம் பேர் வேணும்னு. என்ன எது வந்தா அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும் அவளுக்கு தெரியணும். அதுக்கு கமேரு ககேருன்னு ஒரு பிராணிக்கு பேரா, கமகேருக்கான்னு ஒரு பிராணிக்கு பேரா. இந்த ரெண்டுக்கும் சேர்ந்து ஸ்தம்பம்னு பேரா. ககேரு ககேரு கமகேருகா இது துவைவித்யேன பிரதிபாதிதா ஸ்தம்பாக்யா ஜீவ விசேஷா. ஸ்தம்பம்னா பிளேட் ஆஃப் கிராண்ட் டிரான்ஸ்லேட் பண்றத அவ ஆயுர்வேதத்தை படிக்கல, வேத பாஷ்யத்தை படிக்கல. அவ்வளவு இது விசேஷமா இருக்கு. அப்படி அப்படி ஸ்தம்பாக்யா ஜீவ விசேஷா ஆத்யந்த கிரகணேன பிரத்யாஹார நியாயேன ஆப்ரம்ம கீட்ட ஜனனி. பிரம்மாவது வந்து இந்த எண்டை பிடிச்சார். உலகத்தில் இருக்கிறதே ரொம்ப சின்னதான ஒரு பிராணியை பிடிச்சார். இந்த ஆத்யந்த கிரகணேன முதலதும் கடைசியையும் எடுத்ததுனால பிரத்யாஹார நியாயேன தன்மத்திய பதிதா சர்வேபி தன்மத்திய பதிதா தத்கிரகணேன கிரஹ்யந்தே. வியாக்கரண நியாயம். நடுவுல இருக்கிறதெல்லாம் இந்த ரெண்டையும் எடுத்தோம்னா நடுவுல இருக்கிறது சேர்த்துக்கணும். அதே போல
பிரத்யாஹாரம் நியாயேன தன்மத்தியபதிதா சர்வேபி தன்மத்தியம பரிபாடக சரீரதாரிணோ ஜீவா கிரஹ்யந்தே. அந்த நடுவுல இருக்கக்கூடியதான அத்தனை ஜீவர்களும் உண்டு பண்ணினா ஆங் அபிவித்யோ அபிவிதினா அதையும் சேர்த்து அபிரம்ம கேட்ட ஜனனின்னு சொன்னோமையானால் பிரம்மாவில இருந்து கீட்டம் வரைக்கும் அது சேர்த்துட்டா சேர்த்துக்கலையான்னு பிரம்மாவையும் இன்க்ளூட் பண்ணி கீட்டத்தையும் இன்க்ளூட் பண்ணி உங்க வீடு எது வரைக்கும் இங்க இருந்து இது வரைக்கும் டவர் உண்டா இல்லையான்னு. ஆமா, கிராமாந்தரத்துல என்னன்னா தாய் டவர்னு ஒண்ணு இருக்கும். அது எப்பவுமே லெப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் பக்கத்தாது, ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கிறதெல்லாம் நமக்கு. வீடு எப்படின்னா ஸ்ட்ரீட் ஹவுஸ்ல திருவள்ளிக்கேணில போனேன்னா ஸ்ட்ரீட் ஹவுஸ்ல விவகாரம் என்ன ஒரு செவர் ஒருத்தது ஒரு செவரு கவருக்கு. எவ்வளவு புண்ணியம் அவளுக்கு நமஸ்காரம் பண்ணினேன். ஏண்டா நாங்க இருக்கோம் பிளாட்ல, கீழ் பிளாட் கீழே இருக்குது நமக்கு இல்ல, மேலுது நமக்கு இல்ல, இந்த பக்கம் வந்த பக்கம் செவரும் நமக்கு சேர்ந்தது இல்ல. ஏதோ நடுவில் அவாந்தரமா இருக்கும். எதை கேட்டாலும் காமன் ஏரியாங்கிறான். என்னத்த சொல்றது, எப்படித்தான் கணக்கு பண்ணினானா என்னமோ தெரியாது, கரெக்டா சொல்லி விடுறான். அதே வேற 630 பிளாட் கட்டியிருக்கான். யாருக்கும் உமது எந்த செவரும் தெரியாது. பாயிண்ட் இருக்குன்னு விவகாரம் முழுக்க அத்தனை பேரும் கட்டிட்டு இருக்கான். விவகாரம் முழுக்க இவ்வளவு இருக்கு, ஏதோ இருந்துட்டு இருக்கோம். இருக்கிற வரைக்கும் அம்பாள் அனுகிரகம் அப்படின்னு பாத்துக்க வேண்டியதை தவிர என்னன்னா இங்க என்ன வியாக்கரணத்துல ஸ்பெஷலா சொல்லியிருக்கார், அதையும் இன்க்ளூட் பண்ணி விவகாரம் என்ன அந்த 2 பார்டர் இருக்கு அதையும் சேர்த்து அதான் சொல்ற. அதுக்கு அர்த்தம் ஆங் அபிவிதோ. என்ன சாஸ்திரநாமத்துல நமக்கு ஒரு சின்ன சின்ன விஷயம் கூட புரியணும், விட்டுறப்படாது. அவ்வளவு பிரம்மாதி ஸ்தம்பாந்த ஜீவ ஜாத ஜனயித்ரீத்யர்த்தா. அத்தனை பிராணிகளும் உண்டு பண்ணினாள். ஏவம் நிர்மிதானாம் ஜீவானாம், இப்படி தயார் பண்ணிதான ஜீவன்களுக்கு தன் மாத்திர பிரதர்சனாய, அவள் உண்டு பண்ணியாச்சு, அவளுக்கு நல்ல வழி காட்டணுமோ இல்லையோ. தன் மாத்திர பிரதர்சனாய ஆக்ஞா ரூப வேதாத்மிகா ஜாதா, தன்னுடைய கட்டளை எனக்கூடியதான வேத வடிவமாக தானே மாறினான். மனுஷர்களுக்கெல்லாம் அகங்காரம் ஜாஸ்தி. தான் எப்படி நினைக்கிறாளோ அப்படிதான் நடந்துப்பான். தர்மசாஸ்திரியும் தனக்கு இஷ்டமா தான் இன்டர்பிரட் பண்ணுவான். லோகத்துல அப்படி இருக்கு, தெரியாது. நான் போற வழிதான் ரைட்டுன்னு உமக்கு என்ன தெரியுங்கிறான். நமக்கு தஸ்மா சாஸ்திரம் பிரமாணந்தே காரிய காரிய வியபத்தி. நான் பண்றது ரைட்டா தப்பான்னு சாஸ்திரத்தை பார்த்து சொல்லணுமே தவிர நம்ம மனசு நமக்கு சர்டிபிகேட் எப்பவும் நல்ல சர்டிபிகேட் தான் கொடுக்கும். கான்ட்ராக்ட் சர்டிபிகேட் உங்களுக்கு நீங்க கொடுக்கலாமா? இன்னொருத்தர்னா கொடுங்க. நல்லவன் இன்னொருத்தர்னா உங்களை சொல்லடா. நான் நினைச்சுட்டு இருக்கேன் நல்லவன் நல்லவன். அப்படி இல்ல, உலகம் சொல்லணும், சாஸ்திரம் சொல்லணும், இப்ப குரு சொல்லணும். அதனால அம்பாள் பார்த்தாளா நிஜாஜ்ஞா ரூப நிகமா அந்த நாமாக்கு போகல. விவகாரம் என்னடா சின்னர், அம்பாளுடைய ஆசைத்தான் அம்பாளுடைய ஆக்ஞைத்தான் வேதங்கள் கட்டளைகள்லாம். இத தெரிஞ்சுண்டு நாம நடந்துக்கிறோம். மனுஷன் வரும்பொழுது எதையும் கொண்டு வரல, எதையும் கொண்டு போகல. நல்ல நாள் வர்றப்ப நம்ம இட்டக்கிறத 4 பேருக்கு தானம் பண்ணணும். இத முதல்ல தெரிஞ்சுக்கணும். மனுஷாள் எதையும் நம்ம என்ன கொண்டு வந்தோம் ஒண்ணு கிடையாது. போறப்ப ஒரு பிளாஸ்டிக் கார்டு எடுத்துன்னு போறா, ஏடிஎம் கார்டு எடுத்துன்னு போறா. ஏடிஎம் கார்டை வச்சுட்டு இருக்கார். அவர் என்ன கொஞ்சம் காசு கொடுன்னு கேட்கிறாரு. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். இந்த மாசம் 6 தடவை எடுத்துட்டேன் சார், வர முடியாது ஏடிஎம். காசு வச்சுட்டு வந்தார், போனா வரல, என்ன ரிஜெக்ட் பண்ணிட்டான். ஏன்னா மாசத்துக்கு 6 தடவை தான் பண்ண முடியும், நீ 6 தடவை உபயோகப்படுத்திட்ட முடியாதுங்கிறது. இப்ப என்ன செய்ய, இந்த 5 நாள் ஆனப்பறம் காசு எனக்கு வருங்கிறார். இப்படி உம காசுன்னு அது அப்படித்தான், ஒன்னும் பேச முடியாது. புஸ்தகத்தாச்ச யாவித்யா பரஹஸ்தந்த எத்தனம். மண்டையில இருந்தா தான் படிப்புன்னு அர்த்தம். புத்தகத்தை பார்த்தா புத்தகம் இங்க தொலைஞ்சு போச்சுன்னா அவ்வளவுதான், ஒண்ணு முடியாது. செல்போன் போச்சுன்னா எல்லாமே போயிட்டுங்கிறான். செல்போன் இருந்ததுன்னா எல்லோரு டெலிபோன் நம்பரும் இருக்கு, எல்லாமே இருக்கு. பேசிட்டே இருந்தேன், கண்ண முடித்தது. விவகாரம் என்னடா, எங்க இருக்கேன் எங்க போறேன் ஒண்ணுமே தெரியாது. எல்லாம் இருக்குன்னு நினைச்சுட்டு தான் இருந்தேன். செல்போனே பிரபஞ்சம், அட்டைஸ்வரியமும் செல்போன் நினைச்சேன். அது போனதுன்னா எல்லாமே போயிடுது. வீட்டுக்கு கான்டாக்ட் பண்ண முடியல. ஏண்டா வீட்டு நம்பர் ஞாபகம் இல்லையே, அதுல ஹோம்னு போட்டுதான் அதை நோக்கிதான் வரும்.
கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும். நமக்கு நம்ம விவகாரம் மனுஷன சாஸ்திரம் என்ன சொல்றது, நீ வரும்பொழுதும் ஒன்னும் கொண்டு வரல, எதையோட சேர்த்து அனுப்பல, போகும்பொழுது எதோட இவனை சேர்த்து அனுப்ப போறது இல்ல, எதையும் எடுத்துன்னு போக முடியாது. இருக்கிற காலத்துல உனக்கு எல்லாம் உலகத்தை படிச்சு வச்சு சகல பிரபஞ்சமும் உனக்கு கொடுத்துருக்கேன். இந்த பிரபஞ்சத்தை முழுக்க உனக்கு சேர்த்து வச்சுக்கலாம். எல்லோரும் எல்லாத்தையும் நீங்க அனுபவிக்கலாம். உலகமெல்லாம் உங்களுக்கு ஃப்ரெண்டா இருக்கணும், ஏன்னா எல்லாத்தையும் பண்ணலாம். அதே சமயத்துல நம்மளால முடிஞ்சது 4 பேருக்கு சகாயம் பண்ணணும். ஜன்மா முழுக்க சகாயம் பண்ணிட்டே இருந்தோம். வேற என்ன விவகாரம் என்ன பண்ண முடியும்? பிறக்கும் பொழுது கொடு வந்ததில்லை, பிறந்த மண்மேல் இறக்கும் பொழுது கொடு போவதில்லை, எதையும் பண்ண போவதில்லையே. இருந்து நடவில் துருக்கும் இச்செல்வம் சிவன் தந்ததென்று கொடுக்கறியாமல் திரிக்கும் குலமருக்கள் சொல்வேன் கட்சி ஏகம்பரேங்கிற. ஒண்ணுமே கொடுக்காம இருக்கிறவளை பத்தி நான் என்னப்பா சொல்வேன், நீ தான் பதில் சொல்லுங்கிற. காஞ்சிபுரத்துல ஏகாம்பரேஸ்வரை பத்தி பாடுறார் திருமூலர். கட்சி ஏகம்பரே பதில் சொல்லியா அப்படிங்கிறார். பரமேஸ்வரன் தான் பதில் சொல்ல போறார். என்ன இத்தனையும் கொடுத்துருக்கேனப்பா, நான் நீ உபயோகப்படுத்திக்கோன்னு சொன்னா எல்லாத்தையும் எனக்கே வச்சுக்கணும். என்ன பண்ண போற? காசு கோடி கோடியா சேர்த்து வச்சுட்டு என்ன பண்ண போற? ஒண்ணுமே கிடையாது விவகாரம். அம்பாள் சொன்ன பேச்சு பிரகாரம் நடந்தோன்னா மனுஷன் க்ஷேமத்தோட அப்ரம்ம கீத ஜனனி. அதான் சொல்றார், ஸ்வாஜ்ஞாரூப வேதாத்மிகா ஜாதா தத்ர கர்மகாண்ட பிரம்மகாண்ட பேதேனா. வேதங்கள்ல கர்மகாண்டமும் பிரம்மகாண்டமும் சொல்லி விவிதே வேதே கர்மணி திரியகதிகரணம் நியாயேன தேவானாம் திரஸ்தாந்த அதிகாராபாவாத். திரியகதிகரணம் தேவதாதிகரணம் அப்படின்னு ஒரு அதிகரணம் சொல்லியிருக்கேன். மீமாம்சையில இதுக்கு பேரலா இருக்கிற அதிகரணம் திரியகதிகரணம், வேதாந்தத்துல தேவதாதிகரணம். இந்த அதிகரணத்துல என்ன, தேவதைகளுக்கு கர்மாவில அதிகாரம் இல்ல. இந்த ஊர்ல நீங்க தான் கணபதி ஹோமம் பண்ணலாம். தேவலோகத்துக்கு போன பிறகு கணபதி ஹோமம் பண்ண முடியாது. ஏண்டா அக்னயே ஸ்வாஹா அப்படிங்கிற. அங்க அக்னியே ஸ்வாஹான், அக்னி கணபதி ஹோமம் பண்ண அக்னயே ஸ்வாஹான் போட முடியுமா? கொடுக்கிறவர் அவர் தான், வாங்கி கொள்றது அவரா? எப்படின்னு இந்திரன் ஒரு ஹோமம் பண்ணா இந்திரா எஸ்வாஹா அப்படின்னு சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப மனுஷன் உங்களுக்கு வரணுங்கிறத நல்லா இருக்க. தேவதைகள் மனுஷியா எஸ்வாஹான்னு சொல்லுவாங்க. மனுஷியாளுக்கு அவ்வளவு ஆசை என்ன, விவகாரம் என்ன? அந்த இந்திரனுக்கு இன்னொரு இந்திரன் இல்லாதனாலும் அக்னிக்கு இன்னொரு அக்னி இல்லாதனாலையும் அவளுக்கு அதிகாரம் கிடையாது. ஆகையால் இந்த ஊர்ல இருக்கிற பர்யந்தம் தான் நீங்க கர்மாக்களை பண்ணி முன்னுக்கு வரலாம். மேலோகத்துக்கு போயிட்டேன்னா அங்க உங்களுக்கு கர்மா பண்றதுக்கு அதிகாரம் இல்லை. யஜ்ய யாகமோ பூஜையோ ஒன்னும் அதிகாரமே கிடையாதுங்க. ஆகையால் உங்களை தாங்கள் முன்னுக்கு கொண்டு வரலாம்னா வாய்ப்பு இது ஒண்ணுதான். மானிட பிறவியில தான் நீங்க பண்ணலாம். அதான் சொல்றார், வேதே கர்மணி திரியகதிகரண நியாயேன தேவானாம் திரஷ்டாந்த அதிகாராபாவா. தேவதைகளுக்கும் பிராணிகளுக்கும் அதிகாரம் இல்லாதனால மனுஷானேவ வர்ணாசிரம பேதேன சதுர்தா விபஜ்ய. மனுஷாளுக்குத்தான் வர்ணாசிரம பேதமாக 4ஆ பிரிச்சிருக்கு. பிராமண கத்திரிய வைசிய அந்நிய அப்படின்னு 4ஆ பிரிச்சிருக்கு. அதே போல ஒவ்வொருத்தரையும் பிரம்மச்சாரிய காரஹஸ்ய வானப்பிரஸ்த சன்னியாசி அப்படின்னு 4 ஆசிரமங்கள், 4 வர்ணங்கள். இது எதற்காக? கர்மாவது அதிகாரம் வரணுங்கிறதுக்காக பிரிச்சு சதுர்தா விபஜ சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகதா இது கர்மகாண்டேன மாதேவ தத்தத் தர்மானபி வியவஸ்தாபயாமாத. ஒரு அம்மா எப்படி குழந்தைகளை பாகுபடுத்தி நீ இது பண்ண நீ அதை பண்ண அப்படின்னு சொல்றாளோ அதே மாதிரி தர்மங்களை பிரிச்சு வச்சாள். அதனால்தான் வர்ணாசிரம விதாயினி. ஒருத்தர் சொன்னார், எல்லாம் அம்பாள் படிச்சதானே, நாம எல்லாம் ஒரே மாதிரி தானே இருந்த, இன்னாரையே கல்யாணம் பண்ணிக்கணும் என்ன, இன்னொரு ஜாதியில கல்யாணம் பண்ணா இருந்தாங்க. எல்லாம் அம்பாள் தானே, நீங்க தானே சொன்னேன் அப்ரம்மா கேட்ட ஜனனி, யார கல்யாணம் பண்ணா எல்லாம் ஒண்ணுத்தானேன்னு. இப்ப அதுங்க பதில் சொல்லணுமா என்ன பண்றது? 4 பேர் எதிர்க்க கேட்கிறார். தனியா வந்து கேட்டா ஏதோ சொல்லலாம். 4 பேர் இருக்க உறக்க வேற கேட்கிறார், பதில் சொல்லி ஆகணும். என்னடா பண்றதுன்னு? எல்லாரும் ஒரே அம்பாள் படைச்சிருந்தா எல்லாரும் அண்ணன் தம்பி அக்கா தங்க எப்படியா கல்யாணம் பண்ணிப்பேன்? முதல்ல அந்த விவகாரம் போச்சு.
அதுக்கு அடுத்தது அடுத்த நாம கொஞ்சம் பாருங்களேன். என்ன சொல்லிருக்கு? ஆபிரம்ம கேட்ட ஜனனி மட்டுமல்ல, வர்ணாசிரம விதாயினி. இன்னன்னார் இன்னென்ன வர்ணம் இன்னென்ன ஆசிரமம் அப்படி இருக்கணும். எல்லோரையும் அம்பாள் சமானமா தான் படைச்சிருக்கா. ஆனா அந்த வர்ணத்தால் அந்த வர்ணமா ஒவ்வொருத்தருக்கும் ஒரு நியமங்கள் வச்சிருக்கேன். அந்த நியமங்களோட இருந்தா முன்னுக்கு வரலாம். வர்ணாசிரமங்கள்லாம் எதற்காக? வேதோக்தமான கர்மாக்களை பண்ணி அந்த கர்மாக்கள்னால பகவத் பிரசாதத்தை அடைய. எனக்கு அது வேண்டாம்னு சொன்னா உங்க இஷ்டம், யாரும் ஒண்ணு சொல்லல. இருங்க, மனுஷனே என் கல்யாணம் கழுதை கல்யாணம் பண்ணிக்கோ, நான் வேண்டாம் சொல்லலையா? எல்லாம் ஆபிரம்ம கழுதன்னு நீங்க அப்படித்தானே சொல்லிட்டு இருக்க. ஆனா என்ன, நீங்க முன்னுக்கு வரணும் என்று நினைத்தீழையானால் இந்த மானிட பிறவையே சமர்த்தனம் பண்ணிட்டு மேல வரணும், சேமத்தை அடையணும்னு நினைச்சீழையானால் மெட்டீரியல் பெனிஃபிட் இல்ல, ஸ்பிரிச்சுவல் பெனிஃபிட். மெட்டீரியலா காசை பாதிக்கிற அது பண்றது பாலிட்டிஷியன்ஸ் எல்லாம் பண்றாங்க. வேற யாரோ கல்யாணம் பண்ண நான் பண்ணிட்டேன் பாருங்க 4 பேரை சொல்லிட்டு இருக்கான். இங்க பண்ணிட்டே இருக்கேன், அங்க இன்னொரு தரமா இன்னொரு கல்யாணம் திருட்டு தரமா பண்ணிட்டு இருக்கான். அதெல்லாம் நமக்கு வேண்டாம். ஆனா விவகாரம் என்ன, சாஸ்திரம் என்ன சொல்றது? நீங்க விவாகம் பண்ணுவோம் தர்ம பிரஜா விருத்தியர்த்தம், தர்ம விருத்தியர்த்தம் பிரஜா விருத்தியர்த்தம். இந்த பிறக்கக்கூடியதான குழந்தை தர்மமா இருக்கணும், அதுக்காகத்தான் பண்ணிட்டு. இது எங்க இருக்க? வர்ணாசிரம விதாயினி. ஆபிரம்ம கிட்டத்தட்ட மட்டும் இல்லாமல் வர்ணாசிரம விதாயினி. அதான் வர்ணாசிரம பேதேன சதுர்தா விபஜ்ய கர்மகாண்டேவ மாதேவ தத்தத் தர்மானபி வியவஸ்தாபயாமாசா இத்யாஹ வர்ணாசிரமேதி. ததா ச கூர்ம புராணே ஹிமவத் கிருத தேவி ஸ்தவானந்தரம். ஹிமவான்னால செய்யப்பட்டதான தேவி ஸ்தோத்திரம். அதசா தஸ்ய வசனம் நிசம்ய ஜகதோ அரணிஹி தஸ்மிதம் பிராஹ பிதரம் ஸ்மிருத்வா பசுபதிம் பதிம். அதா பிறகு அந்த அம்பாள் தஸ்ய வசனம் நிசம்யா, அவர் அப்பாவான ஹிமவானுடைய வார்த்தையை கேட்டுண்டு ஜகதோ அரணிஹி தஸ்மிதம் பிராஹ, உலகத்துக்கெல்லாம் அரணி கட்ட மாதிரி நெருப்பா இருக்கலாம் அம்பாள். பிதரம் ஸ்மிருத்வா பசுபதிம் பதிம், அதே போல தன்னுடைய ஆசக்காரரான பசுபதியான பரமேஸ்வரனை நினைத்து பரமம் குஹ்யமீஸ்வர கோச்சரம், எல்லோருக்கும் உயர்ந்தனா சுத்தத்தை கொடுக்கிறது, க்ஷேமத்தை கொடுக்கிறது. ஆனா ஈஸ்வர கோச்சரம் பகவானுக்கு தெரிஞ்சது. உபதேசம் கிரி சிரேஷ்ட சேவிதம் பிரம்மவாதிபி, ஞானிகள்லாம் நினைச்சது. இத்தியாதின சாதனா நியுக்த்வா ஞானேன கர்மயோகேன பக்தியா ஞானேன செய்வஹி. தியானத்தினால இண்டிவிஜுவல் எஃபர்ட் தியானம். குழந்தைகள்ல அவ சரியா இல்லேன்னு சொன்னாலும் தியானத்தினாலையும் உபாசனையினாலையும் பகவான் அடையலாம். கர்ம யோகேன, குழந்தைகள் தர்ம வழியில இருக்குமையானால், அம்மா அப்பா தர்ம வழியில இருப்பாரையானால், ஆசகாரர் தர்ம வழியில இருப்பாரையானால், எனக்கு மந்திரங்கள்ல ஒன்னும் பிடிக்காது, நீ எதாவது படித்தோல அப்படின்னு ஆசகாரர். கல்யாணம் பண்ணுவிட இது பண்ணுவிட மாட்டேல, என்ன பண்றது? அப்படி இருக்கிறவாளுக்கெல்லாம் உபாசனா மார்க்கம், கர்ம மார்க்கம் எல்லாம் ஒழுங்கா இருக்கிறவாளுக்கு. பக்தி மார்க்கம் இண்டிவிஜுவலா இருக்கிறது. ஞானேன சைவஹி பிராப்தியாஹம் ஸ்வே கிரிஸ்ரேஷ்டா. ஹே கிரிஸ்ரேஷ்டா பரமேஸ்வரனே, ஹிமாலயமே, பிராப்தியாஹம் ஸ்வே கிரிஸ்ரேஷ்டா நான்யதா கர்ம கோட்டிபி. கோட்டி கர்மாக்கள் பண்ணுங்க, ஒன்னும் பிரயோஜனம் இல்லை. பக்தியினால பகவான சரணாகதி அடைஞ்சாத்தான் உண்டு. பகவான் நாமாவை சொல்லுங்க, உபாசனை பண்ணுங்க. இது உபசம்ருத்ய கர்மயோக நிரூபணார்த்தம் புனரத்யுக்தம். அதுக்கப்புறம் கர்மயோகத்தை சொல்றதுக்காக அடுத்த சொல்ற ஸ்ருதி ஸ்மிருதி சம்யக் கர்ம வர்ணாசிரமாத்மகம். ஸ்ருதி ஸ்மிருதியில சொன்னதான கர்மா வர்ணாசிரமாத்மகம் அத்தியாத்ம ஜான சகிதம். இதுக்கப்புறம் கர்மாக்களை பண்ணி பண்ணி வேதாந்த ஞானம் வரும். அத்தியாத்ம ஜான சகிதம் முக்தையே சததம் குரு கர்மா சஞ்சாயதே பக்தி. கர்மாக்களை பண்ண பண்ண பக்தி வரும். பக்தியா சஞ்சாயத்தே பரம், பக்தியினால உயர்ந்ததான் நிலவரும். ஸ்ருதி ஸ்மிருதிப்யா முதிதோ தர்மோ யஜ்ஞாதிகோ மதா. ஸ்ருதி ஸ்மிருதிகள்ல சொன்னதான தர்மம் யஜ்ஞாதிகள். நான்யதோ ஞாயத்தே தர்ம வேதாத் தர்மோ நிர்பவௌ. வேதத்தினால தான் தர்மம் தெரியும். ஸ்ருதி ஸ்மிருதி சிஷ்டாச்சாரம் தான் தர்மத்துக்கு பிரமாணம். தஸ்மாத் முமுட்சு தர்மார்த்தம் மத்ரூபம் வேத மாத்திரையேது. முமுட்சுக்களுக்கு தர்மம் தெரியறதுக்காக என்னுடைய கட்டளையாக நானா இருக்கிற வேதத்தை தெரிந்துக்கோ. மதாஜ்ஞை இவ குப்தியர்த்தம், என்னுடைய கட்டளை
குப்தியர்த்தம் வேதானாம் பகவானதா, அந்த என்னுடைய கட்டளை ரகசியமா இருக்கணுங்கிறதுக்காக பிராமணாதீன் சத்ஜாதா, பிராமண கத்திரிய வைத்தியாதிகள்லாம் தயார் பண்ணினார். ஸ்வேஸ்வே கர்மண்யா யோஜயது, இவாளுக்கெல்லாம் இன்னென்ன கர்மா இப்படிதான் நடந்துக்கணும். காலம்பரை 5 மணிக்கெல்லாம் எழுந்துக்கணும், ஸ்நானம் பண்ணி சந்தியாவந்தனம் பண்ணணும், நின்னுண்டு காலமே சந்தியாவந்தனம் பண்ணணும், மத்தியானம் காலத்திலயும் சாயங்காலத்திலயும் வடக்கு நோக்கி உட்கார்ந்து சந்தியாவந்தனம் என்ன சொல்லி சேர்த்தாச்சு. ஒவ்வொரு விஷயமும் சொல்றதெல்லாம் அவளை கரெக்டா சொல்ற. ஸ்வேஸ்வே கர்மண்ய யோஜயது அப்படின்னு இந்த அம்பாண்டி அப்ரம்ம கீட்ட ஜனனி வர்ணாசிரம விசாயினி, அதுக்கப்புறம் நிஜாஜ்ஞா ரூப நிகம புண்ணியா புண்ணிய பலப்பிரத அப்படின்னு புண்ணியா புண்ணிய பலங்களை கொடுக்கறது அம்பாள் தான். அப்படிப்பட்டதான அம்பாளை விசேஷமாக அப்படி அம்பாளை நமஸ்காரம் பண்ணி, கிருஷ்ணன் நமஸ்காரம் பண்ணி, விசேஷமாக பெரியோர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி, அன்னைக்கு பகவான் நாமாவை சொல்லிட்டு நல்ல வழியாக பொழுத போப்போ. புதன்கிழமை அன்னைக்கு அடுத்த கிளாஸ் நிஜாஜ்ஞா ரூப கணிகமா அது ஹரி ஓ.